அருவத்தொருவரன் அவடியில் வந்து குருவரனாகி அருடைய பெருமை திருமையத்தை இகழாதே என்று மாணிக்கவாசக பெருமானின் வாக்கிற்கு இணங்க அருணைநாத பெருமான் சொல்லுகிறார். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் என்று குருவாய் பெருமான் வருகிறான் என்று மாணிக்கவாசகர் சொல்வது போல அருணைநாத பெருமான் முருகன் அப்படித்தான் வருகிறான் வந்தான் என்று நமக்கு உறுதிபட சொல்லுகிறார். நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருப்பது முருகப்பெருமானுடைய அந்த மங்களமான மங்கள நாம் கூட்டுகின்ற அந்த வழிபாட்டிற்காகத்தான் ஒரு முப்பெரும் விழாவாக திருநாவுக்கரசர் திருக்கோயில் உழவார பணிக்குழுவின் சார்பாகவும் விடத்தை நமக்கு தந்தருடைய சாய்ராம் திருமகள் அவர்களுடைய சார்பாகவும் இங்கே நாம் அந்த விழாவினை செய்வதற்கு குருவர்களும் திருவருளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. அன்பர் பெருமக்கள் விழா நிறைவு ஆகும் வரை அமைதியாக இருந்து விழாவினை கண்ணுறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயம் மதிசூடும் அண்ணலார் அடியாரமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டு ஆதல். நம்ம சைவ சமயத்தில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விழாக்களையும் நாம் கண்ணார கண்டு மனதார அந்த பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். வணங்குவதற்காகவும் வழிபாடு செய்வதற்காகவும் தான் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இது பேசுவதற்குரிய இடம் அல்ல. வழிபாடு நிறைவாகிற வரைக்கும் அன்பர் பெருமக்கள் அமைதியாக இருந்து இங்கே சொல்லக்கூடிய மந்திரம் தமிழ் மந்திரம். இந்த மந்திரத்தை அனைவரும் காதில் கேட்க வேண்டும். இதெல்லாம் என்ன பயன் என்று நம்முடைய தேவாரம் சொல்லுகிறது. கேட்டார் வினை கெடுக்கும் திருநனாவே என்று. திருமுறைகளை நாம் காதிலே கேட்கின்ற பொழுதே நம்முடைய வினை கெடுகிறது என்று நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் கூறுகிறார். இது நமக்கு இன்றைய நாள் நமக்கெல்லாம் ஒரு நல்ல நாள். குருநாதரோடு அந்த குருநாதருடைய திருவடியிலே முருகப்பெருமானுடைய அருள் காட்சியையும் நாம் இங்கே காண இருக்கின்றோம். அன்பர் பெருமக்கள் அனைவரும் உளவாரம் செய்துவிட்டு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. உடலினால் உழைப்பு செய்திருக்கிறீர்கள், உடலினால் தொண்டு செய்திருக்கிறீர்கள். இப்போ மனதினால் அந்த பெருமானுடைய அந்த காட்சியை காணுகிறீர்கள். இதை காண்பதினாலே மேடையிலே நமக்கு எழுந்தல் இருக்கிறார் குருநாதன். இந்த குருநாதன் தான் நம்முடைய ஆன்மாவை கடைத்தேற்றம் செய்யக்கூடியவர். அதனால் குருநாதன் இங்கு இருக்கிற பொழுது நமக்கு வேற எந்த பேச்சும் தேவையில்லை. இது ஒரு நீங்க அதை எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று தெரியவில்லை. இந்த சூழல் கிடைப்பதற்கு அனைவருக்கும் கிடைக்கவில்லை, நமக்கு தான் கிடைத்திருக்கிறது. அதனால் தயவு செய்து அமைதியாக இருந்து ஏறத்தாழ ஒரு இரவு 6:30 மணி வரை 7:30 மணி வரை இங்கே வழிபாடுகள் தொடர்ந்து நமக்கு இப்பொழுது திருக்கல்யாண வேள்வி வழிபாடு தொடங்க பெற இருக்கிறது. வழிபாடு நிறைவடைந்த பிறகு மோகனவேல் ஐயா அந்த உழவார பணியும் மற்றும் திருப்போதூர் காப்பி குழுவையும் பன்னெடுத்தாலும் தொடங்கி வைத்து வழிநடத்திய மோகனவேல் ஐயா அவர்களுடைய குரு பூசையும் அவருடைய திருவுருவப்படத்திற்கு வழிபாடும் செய்யப்பட்டு வாழ்த்துறையாக தவத்திரு வாசவரடிகள் ஐயா அவர்கள் இங்கே எழுந்தருளி இருக்கிறார்கள். ஐயா அவருடைய அருளாசியும் எங்களையெல்லாம் நாளும் நாளும் நன்னெறியில் ஆட்படுத்தி நாயேனையும் ஒரு பொருட்டாக நயந்து வந்தருடைய அருவரசு ஒருவரன் இங்கே மேடையிலே எழுந்து இருக்கிறார். ஐயாவுடைய அருளுரையும் அதனை தொடர்ந்து உளவார பணி ஐயாவிற்கு சிறப்பு செய்து இரவு சரியாக 7:30 மணி அளவிலே அனைவருக்கும் திருஅமுதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பர் பெருமக்கள் அனைவரும் அமைதியாக இருந்து வழிபாட்டை கைமுற்று முருகப்பெருமானுடைய குருவருடையும் திருவருடையும் பெற்றுய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மங்கள இசை விண்ணப்பம் செய்யப்படுகிறது. வெள்ளி மணாளனுக்கு ஓம் திருவாக்கும் செய்கதமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் குருவாக்கும் மாதராள் வானோரும் ஆணை முகத்தானை காதலாள் ஓம் பாடேந்தாய் வளர்ந்தாய் போற்றி கோயிலாய் கொடுந்தாய் போற்றி உயிருக்கு உயிரானவர் போற்றி தந்திரமும் தந்திரமும் ஆனாய் போற்றி வெளிப்படுத்துதல் நீரோடு தெளித்தல் உள்ளிருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்துதல் வெளிப்படுத்திய ஆற்றலை அதிகுண்டம் அமைத்தல் வாயானை மனத்தானை மனத்தருள் கொள்கின்ற கருத்தானை
கருத்தறிந்து முடிப்பான் தன்னை யானை தூவெல்லை ஏற்றான் தன்னை சுடர்திங்கள் தடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை நலமாய தன்மையானை தடையாய தேவாதி தேவற்கு என்றும் யானை தென்கூட திருநாளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே இல்லக விளக்கது இருள் கேடுவது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பள்ளக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே நல்லக விளக்கது நம சிவாயவே துண்டே சுடரடைய சோதி கண்டாய் தொழிலாளர் சூடாமணிதான் கண்டாய் காண்டத்து அரிய கடவுள் கண்டாய் அருதுவார்க்கு ஆற்ற எளியான் கண்டாய் வேண்டுவார் வேண்டுவதே இவான் கண்டாய் மெய்யை கண்டாய் விரதமெல்லாம் மாண்ட மனத்தான் கண்டாய் மறைகாட்டுரையோ மணாரல் தானே உள்ளம் மூங்கிட மருளாரடியாரவர் வாழ்ப்புகள் நின்றது எங்கும் நிலவே உலகளாய் போற்றி ஓம் எல்லாம் சிவனென்றாய் போற்றி சுடராய் நின்ற இறைவா போற்றி கொள்ளாய் மடுவாட்படையாய் போற்றி கொள்ளும் பூர்வதை போற்றி நல்லாதார் காட்சிக்கு அறியாய் போற்றி இல்லக விளக்கது பல்லக விளக்கது பலரும் காண்பது இவர்களுக்கு நாம் விண்ணப்பம் வைக்கிறோம். எல்லாரும் சேர்த்து சொல்லலாம். நான் சொல்றதுக்கு சொல்லுங்க. போடாமல் என்றும் குறையாமல் எங்கள் குலம் இனிமேல் பாடாமல் வாழ பலம் தருவாய் மனம் மாயை வழி ஓடாமல் உள்ளே ஒடுங்கும் தவமும் உணர்வறிய ஆடாமணி ஒளிச்சோதியே பூவில் அமர்ந்தவரே ஒளிவளர் விளக்கு உழப்பிலா உண்டே உணர்வு சூழ்நடந்தே செல்வளர் வழிந்தல் மணிக்குன்றே சித்த தொழில் கொண்டேனே அறிவலர் உள்ளக்கு ஆனவனே பவத்தொடக்கை செல்வாம் தென்முகத்தேவன் திருவடிகள் அருட்குருநாதர் சோமசுந்தர நாயகர் திருவடிகள் அருட்குருநாதர் மலைமலை அடிகள் மலரடிகள் அருட்குருநாதர் அழகடிகள் அடிகள் அருட்குருநாதர் ஆடல் செய்யா திருவடிகள் ஆடக மதுரை அரசே போற்றி காவாய் கனக திரளையே போற்றி எல்லாம் வல்ல இறைவனை புனித நீர் திருக்குடத்தை இடமாக கொண்டு எழுந்தருளச் செய்து தூப தீபம் காட்டி மலர் வழிபாடு செய்து வணங்குகிற வழிபாடு ஊழியோர் மொழி உயர்ந்தார்தாமே நின்றாகியங்கும் வந்தார்தாமே நீர்வழித்தி ஆகாசம் ஆனார்தாமே கொண்டாடும் கூத்தை உதைத்தார்தாமே போலப்படனை உடையார்தாமே செந்தாடு திட்டங்கள் ஆனார்தாமே திருநாளங்காடுடையும் செல்வதாமே காலிலே வெள்ளை அமராவதி கொள்கை மேமுகனை விடுதலையை தாயில் கம்பை கொள்ளிடம்பாய் கையிலம் கூறு வண்டி முட்டாது வெட்டாத எண்ணிவாயம் செங்கடவன்பால் திரைமுகன்பால் தேவர்கள்வால் எங்கும் இராதமும் இன்னும் நம் பாலராம் உங்களும் கரும்புடை அந்தமை போராட்டி நம் இல்லங்களோடு எழுந்தருளி
புனித நீர் திருக்குடத்திற்கு மலர் வழிபாடு செய்தல் பொன்னியே போற்றி இளையாய் தூய்மைகள் செய்தருள் போற்றி பதித்தை ஒழித்தருள் பாலாறு போற்றி பயந்தர பரிந்தருள் போற்றி கொள்ளிடத்தில் கொண்டாராய் கொழித்தலை போற்றி வாய்ந்துளவு மொழியே போற்றி தூரும் புலமை அலசிலே போற்றி கத்தும் தன்கடிகள் தையலே போற்றி வண்ணகிலாய் பெழகம் பழினை போற்றி வண்ணமில் வைகையாய் பெருகினை போற்றி நீரோடு தொங்கலாம் கண்ணியே போற்றி ஆரமுதம் பொழிலாடி பலவனே அகங்குணகாசிகள் அகங்குவாய் போற்றி போற்றி எழுந்து தீவிரையாமை நீக்கீர்வாமே தரும் புண்ணிய வீர்த்தம் வேண்டுவாதவர்க்கு இட்ட சித்தியதாய் விளங்கு தீர்த்தம் நம் மங்கள தீர்த்தம் நீண்ட காப்புடை தீர்த்தம் மூன்று உலகில் எழுந்த சார்பு தீர்த்தமே முதலா ஆண்டு நெடிய தீர்த்தம் எண்ணிலும் அமர நாட்டவர் ஆடுதல் ஒளியாறு ஆணைந்த வழிபாடு பாவமும் வழி பற்றற வேண்டுமே ஆவில் அன்று வந்து ஆடும் அவன்கள் மேவராய் மிகவும் மகிழ்ந்து கொள்குமே காவலாளன் கலந்து அருள் செய்யுமே சொற்றுனை வேதியல் சோதிவானவள் ஒற்றுனை தீருந்தடி பொருந்த கை கொள்ள கற்றுணை பூட்டியும் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே நற்றுணையாவது நமச்சிவாயவே கோவில் கருங்கடம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கடம் அரஞ்சாடுகள் கோவிலு கருங்கடம் ஓட்டமில்லது நாவினு கருங்கடம் நமச்சிவாயவே ஆவாகியாவினு ஐந்து கடல் வழிபாடு நடைபெறுகிறது புதுவும் மடியாளூர உள்ளே ஊரும் தேவே வருக உன்னத்தெரித்தால சிவானந்த ஒளியில் வருக உடன்படி ஓய்வுடத்தான் இறைவனுக்கும் செய்யாய் வருக எமையாண்ட செல்வா வருக உமைந்த சிறுவா வருக இணையாள் வருகும் அமுதே வருக உயிர்ப்பை உயிரழைக்க கருணை மலைவளர்க்கும் முகிலே வருக நடும்பாகே வருக வரையின்ற முருகவேற்று முன்முகின்ற செல்வா வருக முதலா வருக வருகவே மூவிக்கரசை செங்கடுநீர் முனியே வருக 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 திருவாக்கும் தேருமம்மை கூட்டும் செந்தல் பெருவாக்கும் நீரும் பெருக்கும் உருவாக்கும் அதனால் வானோரும் ஆணை முத்தானை காதலாளன் நம்பிக்கை அகரவாகி உலகமெங்கும் மகர முகர மகரங்கருமா அகரு முதல் முதலாகி மேகுவாகி பரவேறுமே தரித்துக் கொண்டு உகரி பொருள் நாட்டியம் மொழிபீர்த்து எய்த ஒற்றுகளுக்கு அரக்கருணை கொடுத்து அல்லாதும் நிகழ்ச்சி மரக்கருணை கொடுத்து ஆழ்ந்த திருவளனை கணபதி மல்வி வாழ்வாம் போற்றி வாழ்வாம் திருத்தலிற்கு விநாயகர் பெருமாளுக்கு மலர் வழிபாடு செய்து கொடுக்கிறார் கொடையுடைய பூமி நீரானாய் போற்றி பூதப்படையாள் புனிதா போற்றி நிறையுடைய நெஞ்சில் இளையாய் போற்றி உங்காதியின் உள்ளத்தில் இருந்தாய் போற்றி மறையுடைய வேலம் விரித்தாய் போற்றி வானோர் வணங்கப்படுவாய் போற்றி கரையுடைய கண்டம் உடையாய் போற்றி இலை மலையானே போற்றி போற்றி அண்ட வேழந்து கலந்தாய் போற்றி ஆதி புராணராய் நின்றாய் போற்றி பண்டை வினைகள் அறுப்பாய் போற்றி பாலும்
வியக்கப்படுவாய் போற்றி தொண்டர் வரம் இழத்தாய் போற்றி தொழில் நோக்கியாடும் சுடரே போற்றி கண்டங்கருக்கம் வல்லாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நிதி கணக்கருள் கணபதி போற்றி சீவியனானே கண்டே போற்றி அன்புடை ஆதரை தாப்பாய் போற்றி ஆதி துணையாய் அமைந்தாய் போற்றி இன்றைகளை முடியெல்லாம் போற்றி ஈசன் தந்தருள் மகனே போற்றி உன்னிய கருமம் முடிப்பாய் போற்றி ஊரக சந்தி உடையாய் போற்றி எம்பெருமானே இறைவா போற்றி இரவுலகம் தொடர்கின்றாய் போற்றி ஐயா கணபதி நம்பியே போற்றி ஒற்றை மறுப்புடை வித்தகா போற்றி ஓங்கிய நாமே கண்டே போற்றி அவ்வியம் இல்லா அருளே போற்றி அக்கரவத்து ஆடவா போற்றி கணபதி எங்களை கலைவாய் போற்றி ஓம் கற்பக விநாயகர் கடவுளே கணபதி போற்றி 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 திருவாக்கும் கைகாலும் கைகூட்டும் செஞ்சொலின் பெருவாக்கும் மீண்டும் பிறந்திருந்த விநாயகர் பெருமானே அடியேற்றம் சொல்லக்கூடிய அருமையான இந்த திருத்தலத்தை போற்றுதலுக்கும் திருநாவுக்கரசர் திருக்கோயில் உடமாறு பணிக்குழு மற்றும் சாய்ராம் கேட்டர் நிறுவனம் இணைந்து நடத்துகின்ற முப்பெரும் விழா நிகழ்ச்சியில் தொடர்ந்து இருக்கிறோம். எல்லாம் வல்ல பெருமானே இந்த நிகழ்ச்சிகளும் கடைபெறுகிற வேண்டி வழிபாடுகளும் முருகப் பெருமானுடைய திருக்கல்யாணம் ஆகிய 3 நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல விநாயகர் பெருமானே தங்களின் திருவருளை வேண்டி எங்கள் எல்லோர் சார்பிலும் வேண்டி ஆசிரியர் தன் கைவிருக்கிற மலரை தங்களின் பொன்னார் திருவள்ளுவருக்கு வடிவோடு வேண்டிக் கொள்கிறார். வானுலகும் மண்ணுலகும் வாழ மலை வாழ செய்ய தமிழ் பாரதி விளங்க பரவி அஞ்சலி சிவகரமருவே அருமலை புகழுருவே அரவர்கள் தொழுமுருவே இருளவும் ஒளி முருவே என நிலையனதிரே குருகன் முதன்மையிலே கொணர்த்தி உன் இறைவனவே மறை புகழிலை குணவே மறை முதல் பகலுருவே பொறை மறை உலகுருவே புனகழி கருமுருவே இளையில முக உருவே என நிலையனதிரே குறைவது திருமயிலே கொணர்த்தி உன் இறைவனையே பவகரை மதுடமுனே படகுரு என நெறிரே நவமணி முதல் அணியே நரிவல விடரணிவால் சிவனிய திருமயிலே திடமணு நொடிவலமே புவனயமல் மயிலே கொணர்த்தி உன் இறைவனையே முருகப் பெருமான் வள்ளி விவையானோடு இட்டு எழுந்தருக இருந்தருக திருமொழிக்கு நீர் புகழோடு 3 முறை நீர் உடனே அதன் பெருமானை போற்றி பாருங்கள். போற்றி ஆகிய போருடே புலர்ந்தது பூங்கழற்கு எடை தொடை மலர் கொண்டு ஏற்றி உலத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு திருவடி தொழுகோம் கமலங்கள் மலரும் கண்வயல் தோள் திருப்பெருந்துரை ஊரை சிவபெருமானே எத்துயர் கொடி உடையாய் எவை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாகே. முருகப்பெருமானுக்கு தூபதீபம் காட்டுதல். தலவோடு மரம் தரிகே தமிழோடி கைமாறல் மரம் தரிகே நதீரும் முன்னை மரம் தரிகே உண்ணாவும் எல்லாவை மரம் தரிகே இல்லக விளக்கனே இருள் விளப்பதை சொல்லக விளக்கனே ஓதி உள்ளதே
நம்பாரைக்கும் இல்லை சித்தம்பரமும் நம்பாரைக்கும் வேலோகி போயிதை ஏறாரைக்கும் ஆளுநர்களே போற்றி சும்பன் மாமையிலாய் போற்றி புண்ணிய கருணை ஆறுமுகப்பெரும் பொருளே போற்றி நீங்க கருணை வாழ்வியே போற்றி எதிரிடத்தே கண்ணெழுக்கும் மாமணியே போற்றி போற்றி மூவிரு முகங்கள் போற்றி முகம்புழி கருணை போற்றி இருவரும் துதிக்க நின்ற ஈராதுகள் போற்றி மாவடி வைகும் செவ்வேள் மலரணி போற்றி நான் சேர்வடும் மயிலும் போற்றி கைவே போற்றி போற்றி விழிக்கு துணை திருமென்மலர்வாதங்கள் மெய்மையுண்டா ஒளிக்கு துணை முருகா 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 எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணையவள் பண்டிது தோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் சிங்கோரே கையோரமுமே முருகனுக்கே இப்பொழுது பேரடி வழிபாடாக நடைபெறுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கே, வெட்டாயுதவாணிக்கே, கள்ளிநாதனுக்கே, உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவே சில உணாவிய நிமலித்தே தொடர்ந்து வெள்ளி வழிபாடு நடைபெறுகிறது. வெள்ளியிலே வெள்ளி செய்கின்ற ஆசிரிய பெருமகனார் நாளே முன்னிட்டு நடாத்துவதாக என்கின்ற சிவோகம்பாவனை வழிபாடும் தன்னுடைய கரங்களை தூய்மை செய்து சிவோகம்பாவனை வழிபாடானது நடைபெறுகிறது. நானே யோதவம் செய்தேன் சிவாய நமையே நம்பெற்றேன் தேனாயின் அமுதமுமாய் சித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கருள் செய்தார். ஊனார் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே பெருத்திடவே பதிந்து செய்தாவோட வழிபாடு கோவிந்தரடி எழுந்தருள்க குச்சவன் எழுந்தருள்க கர்ணன் எழுந்தருள்க பேரன் எழுந்தருள்க நான்கன் எழுந்தருள்க தீபவசனே பெருமானுடைய திருவருள் ஆற்றலை எழுந்தருளச் செய்கின்ற வழிபாடு. நீரணி பவள குன்றமே நின்ற நெற்றிக்கண்ணுடைய தோமிருப்பே பேரணி புவன போகமே யோகவெல்லாமே மேதுகள் வீரா ஆரணி சடையும் அற்புத புத்தா அம்பம் செய் அம்பலத்து அரசே ஏரணி கொடியும் ஈசனே தொண்டனே இசையுமா ஈசனே பெருமானே எழுந்தருள்க பாரடைந்தாய் வளர்ந்தாய் போற்றி நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி இடை ஒன்றாய் நிகழ்ந்தாய் போற்றி வெளியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அருக்கனில் சோதி அமைத்தோன் போற்றி தருமதியில் தன்மை வைத்தோன் போற்றி திரட்டி பெருமை செய்தோன் போற்றி சோதியாய் தோன்றும் உருவமே நிலமோ சும்பே பகலோன் புலனாயமைந்தனுடைய என்பகையாய் உணர்ந்து நின்றார். அழகு ஏழென திசை பற்றிய நான் முருகனுமே படவாகி நின்றவா தோள் நோக்கம் மாடா நீயும் என் புத்தியில்
பொருந்துகவே இளையவிளையார் மலரடிகள் அம்மையப்பர் மலரடிகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானதண்டாயுதவாணிக்கு அரோகரா வள்ளி மணாளனுக்கு அரோகரா ஆரூர் வந்தரசே போற்றி எல்லாம் நல்ல முருகப் பெருமானை தீமுகத்திலே எழுந்தருளச் செய்து பாடும் பரிவேலடி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் மாமுகனை செருவில் காடும் தனியானை சகோதரனே உல்லாசமிதான் குலயோக இத கல்லாப வினோதனு நீயலையோ என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுரபூபதியே வாரோ புனர்வாசனமாருதமோ ஞானோதயமோ நவிதாமரையோ தானோ மனமோ என யாட்டையிடம் தானோ பொருளாவது சண்முகனே படைபட்ட கைமாதொடு மக்களிலும் தடைபட்டழிய தகுமோ இடைபட்டெழு சூருரமும் கிரியும் தொலைபட்டுருவத்தொடு வேலவனே மகமாய் கரைந்திட வல்லவிரான் முகமாறு மொழிந்திலனே பகவானை மடந்தையர் என்றயரும் சகமாயுள் நின்று தயங்குவதே இனியான மனோதிலகி குணதாள் அடியாரவிந்த வலும்புமதோ அணியாயன வள்ளி பதம் பணியும் தனியாதி மோகதயாபரணே எல்லாயும் எனக்கருடந்தையுமே சிந்தாகுலமான வெகீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையா கந்தா குமர நாயகனே கடனே கதிரே கரவா இடுவாய் வடிவே நிறைவாய் நினைவாய் அவரும் பதிகே நகமாமெனவே விமரம் கடமை பொருள் வேதியவாம் குமாரி மகன் சமரம் பொருதாளவனாசகனே மட்டூர் குழமங்கைய மையல் வலை மட்டூதல் வடும் பரிதல் கொழிவே கூடலவேல் சைல தெரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே கார்மாமிதைகள் வரி கலவ தேர்மாமிதைகள் நிரப்படுவாய் மார்பவலாரி தலாரி எனும் சூர்மாவடிய தொடுவேலவனே பூவாய நயன்களை மூடியட போகாமலே பொருள் வேதியவா ஆகாசல வேலவனாயுகதி ஞானாசுரலோக சிகாமணியே மாயில் சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே முருகன் கடல்வர் புரிவாய் மனமே ஒளிவாய் ஒளிவாய் நாசியொடும் செவியா மைவாய் வழி செல்லும் அபாவினையே முருகன் குமரன் புகழென்று மொழிந்துருகும் ஜயதந்துணர்வன் தருள்வாய் குங்கவரும் புவியும் பரவும் குருகுங்கவயன் குண பஞ்சரணே பேராசையனும் பிணியில் பிணிவர் தோராவினையே குழல தருவோம் ஈராமுது சூர்படவே தெரியும் சூராசுரலோக துரந்தரனே யாவோதிய கல்வியும் அறிவும் தாமேதரவேலவர் தந்தரனாம் மேல்மயல் போயரமை புணர்வி நாமேல் நடவி நடவீரினியே புரியாமறியா உணரா மரவா விரிமாறியா விமலன் புனல்வா அதிகானகாபயா அமரா அதிகார சூர பயங்கரனே வடிவும் தரமும் மனமும் குலமும் குடியும் குணமும் குடி போகியவா அடியந்த விழாயில் வேலரசே இடியென்றொரு பாதி வெளிப்படிவே அரிதாகியமை பொருளுக்கடியே புரிதாகுபதேச உணர்த்தியவா புரிதாரண விக்ரமயோர் புரிதாரகனாக புரந்தரனே கருதாமரவாரிகாணையர கிருதால் மனதந்தரையல் திவைவாய் வரதா முருகா மயில் வாகனனே விரத
விரதாசுர சூர விபாடனே காடை குமரேசன் எனக்கருகே தாடை பணிய தவமேலியவா ஆளை குழல் வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மேருவையே அடியை புரியாதறியாமையினால் முடியக்கடமோ முறையோ முறையோ விக்ரமவேல் மகிபாபுரமின் கொடியை புணரும் குணபூதரனே பூவேல் விழிமங்கைய கொங்கையிலே தேவேரமும் கெண்ணுமதோ மேரொடு குன்று கொலைத்த நெடும் போரேல புரந்தர பூபதியே வாழ்வயுகல் ஐயோ கடிய அலைய தருமோ ஐயோ அயிலோ கடலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதார வினேனருளை கனவே நீதான் ஒரு சக்கு விரைந்திலையே வேதாகமஞான வினோத மனோ வீராசுரலோக சிகாமணியே மின்னேய வாழ்வு விரும்பிய யார் என்னே விதியும் பயனிங்கிடுவோம் பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேறிய வானவனே ஆனாகமுதே அகிலேரே ஞானாகரே நவில தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் காணாய் நிலை நின்றது தற்பரமே இல்லேயதுமாய இருங்கரை நீ கொல்லே அறியாமை பொறுத்திலையே நல்லே புரி பன்னிருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடவேலவனே செவ்வாய் உருவில் திகழேலவரின் ஒவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரறிகின்றவரால் எவ்வாறொருவர் இசைப்பதுவே வாழ்வாழமைப்படுமாயிலே வீழ்வாய என்னை விரித்தனையே வாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாயினி நீ மயில் வாகனனே கரையே பதறி கதறி கரையூடலையே படுமாறது வாயிடவோ குலையே புரி வேடர் குலர் பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே இந்தா குலையில்லோடு செல்வமெனும் விந்தான வியந்து விடப்பெறுவே கந்தாகி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சிங்கார வளர்ந்த வீரே போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் ராம சிவால சண்முகனே கங்காநதி பால கிருபாகரனே நிதிகான உடம்பை விடாவினையே கரிகான மலக்கடலில் தருவாய் அறிவாளுதல் வள்ளியை அல்லது பின் புரியா விரதாசுர பூபதியே நாதா குமரான மயந்தரனார் ஓதாய நமோதியர பொருளா வேதா முதல் விண்ணவ சூடு மலர் பாதாபுரமின் பலசேகரனே ஸ்ரீவாய் விட விக்ரமவேலிமையோர் பரிவாரமெனும் பதமே வலையே அறிவாய் மனநே பொறையாம் அறிவாள் அறிவாய் அடியோடு மகந்தையே ஆதாளியை கொண்டறியேனையர தீதாளியாண்டது செப்புவதோ பூதாளகிராத துளிப்பிரைவா வேதாள கணம் புகழ் வேலவனே நலங்கடமாயிரா மூவேதனையந்து முடிந்திடுமோ வேபுரமின் கொடிகோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே இணையோட விடும் கதிர்வே மனவே மனையோடு இயங்கி மயங்கிடவோ துணையோடருவி துறையோடு பசும் திணையோடனோடு திரிந்தவனே காகாரனையே சரணங்களிலே காகார மரா கலகம் செய்தாள் ஆகா முருகாமயில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செய்வற்றுலகோடு அறிவற்றறியாமையுமற்றதுவே பூதாமணியும் துகிலும் குறைவா நேதா முருகா நினதன்பருளா ஆசானிகளம் துகளாயினவின் பேசானுபூதி பிறந்ததுவே காடும் தனிவே முருகன் தரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ ஏடும் சுரமாமுடி வேதமுகன் காடும் புனமும் கமழும் கடலே கரவாகிய கல்வியுடார்களை சென்றிரவாக பொருளீட்டுவையோ ரவா குமரா குலிசாயுத குந்தரவா சிவயோக தயாவரணே எந்தாயும் எனக்கருதந்தையுமே சிந்தாமுலமான விதீர்த்தனையார் அந்தாகரி வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஆதாரையும் நீ தகவே விலையை பேராகடியே பெருமாருளதோ சீராவர் சூசிலை வித்திமையோர் கூறா உலக
உலகம் குளிர்வித்தவனே அறிவொண்டர் அறிந்த அறிவார் அறிவி பிரிவொண்டர் அறிந்த பிராடலையோ எரிமன்றர மந்திருளே சிதைய வெறிவென்றவரோடொரு மேலவனே கண்டந்த நினைந்த அறிய இன்னம் ஒருவர்த்தி தெரிவிப்பதுவோ இன்னும் கதிர்வேல் விகிதா நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே மதிகட்டரவாடி மயங்கியத கதிகட்டவோ கடவே அதிபுத்திர ஞான சுகாதிப அதிபுத்திர வீரடு சேவகனே உருவாய் அருவாய் உளராய் இளராய் மறுவாய் மலராய் மணியாய் மொழியாய் அருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே உருவாய் வருவாய் அருள்வாய் புகழே அருவாய் வருவாய் அருள்வாய் புகழே உளராய் வருவாய் அருள்வாய் புகழே இளராய் வருவாய் அருள்வாய் புகழே மறுவாய் வருவாய் அருள்வாய் புகழே மலராய் வருவாய் அருள்வாய் புகழே மடியாய் வருவாய் அருள்வாய் புகழே கொடியாய் வருவாய் அருள்வாய் புகழே கருவாய் வருவாய் அருள்வாய் புகழே உயிராய் வருவாய் அருள்வாய் புகழே கதியாய் வருவாய் அருள்வாய் புகழே விதியாய் வருவாய் அருள்வாய் புகழே குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பலாய மன்னனை போய் பார்த்தார். இங்க ஒரு இடம் வேண்டும் என்று கேட்பதற்காக போனார். இவர் பேசுகிற மொழி அவங்களுக்கு எல்லாம் புரியல. அவங்க எல்லாம் வேற மொழி பேசுறாங்க. இவர் தமிழ் பேசுகிறார். அதனால புரியல. எல்லாரும் கேள்வியும் கிண்டலும் பண்ணி சிரித்தார்கள். அவருக்கு நேரடியாக அவர் தங்கிடத்துக்கு வந்தார். சகலகலா வள்ளிமாலை என்று ஒரு அருமையான பதிகம் பாடினார். நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் சகலகலா வள்ளிமாலை படித்தா நல்ல கல்வி ஞானம் வரும் என்று சொல்வார்கள். அந்த பதிகத்தை பாடினார். அந்த முகலாய மன்னர் பேசிய இந்துஸ்தானி அவருக்கு வந்தது. அடுத்த நாள் அரசனை பார்க்க முகலாய மன்னனை காண அவர் புறப்பட்டு சென்றார். முதல் நாள் நடந்து போனதை கண்டு கேலி செய்தவர்கள் அடுத்த நாள் சிங்கத்து மேலே சென்றார். எல்லாரும் அலறி துடித்தார்கள். ஒரு சிங்கத்து மேலே உட்கார்ந்தா கூட 4 சிங்கம் போகுது. எல்லாம் பார்த்த உடனே மறந்துடுறாங்க. ஆனா இவர் பின்னால் அமைதியாக வந்து போல செல்லுகிறார். அவங்க மொழியில பேசினார். அவர் வேந்து போனார். அந்த மன்னன் என்ன வேண்டும் என்று கேட்டால் எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொன்னார். எவ்வளவு இடம் வேண்டும் என்று கேட்டால் அரண்மனை விட்டு வெளியே வந்தார். ஒரு கழுகு பறந்து கொண்டிருந்தது. அந்த இடம் வேண்டும் என்று சொன்னால் எண்ணினார். அந்த கழுகு பெரிய வட்டமாக பறந்தது. அந்த கழுகு பறக்கிற இடம் எனக்கு வேண்டும் என்று கேட்டால் அதுதான் இன்றைக்கு இருக்கிற திருப்பனந்தாள் காசிபடம் இருக்கிற பகுதி. அதுதான் ஏராள கண்டம் என்று சொல்லப்படுகிற அந்த இடம். அப்படி சென்று அங்கே இருந்து அப்படி வந்தார். மாசிலாமன் மீது அவருக்கு நீதியை வழங்கினார். அதுக்கப்புறம் தனியா நீங்க ஒரு சீட படம் வைத்து தேவன் சொல்ல அப்படி உருவானதான் திருப்பனந்தாள் காசி படம். அப்படிப்பட்ட பேராற்றல் கொண்ட ஒரு அருளாளர் குமரகுருபுர சுவாமிகள். அவர் பேச தொடங்கிய போதே படிக்க வேண்டும் பாடத் தொடங்கினார். முருகப்பெருமானுடைய திருவருளாலே அவர் வாய் திறந்தார். பழமறையும் என்று தொடங்கினார். அப்படியே தொடங்கி அதுல முருகப்பெருமானுடைய பெருமையும் சைவ சித்தாந்தத்தினுடைய பெருமையெல்லாம் சேர்த்து பாடினார். அப்படிப்பட்ட அந்த பதிகம் நல்ல எல்லா விதமான நலன்களும் நமக்கு அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிற வகையில அந்த பதிகம் இப்போது விண்ணப்பம் செய்யப்படுகிறது. அதுல கடைசியில் சொன்னார், ஆறு முதல் நாற்கவியும் பல்கோடி தர்மக்கலையும் அவமிருக்கும் பல்கோடி விதிரமும் பல்விடியும் பல்கோடி பாதகமும் செய்வினையும் பாம்பும் பசாலும் அடல் பூதமும் தீநீரும் ஒருவனையும் தீரங்களா எவ்விடம் துட்ட மிருகம் முதலாம் எவையும் எவ்விடம் பத்தியம் எதிர்த்தாலும் அவ்விடத்தில் பச்சைமையை வாகனமும் இந்திரண்டு சித்தோடும் அச்சவனுக்கு வைவேலும் கட்சி திருவரையும் சீரடையும் செங்கையும் ஈராறு அருளையும் ஆகுங்களாலும் வந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று பாடினார். அதோடு ஆசு முதல் நாட்கவையும் 8வது தானமும் பேசுவியல் பல்காப்பிய தொகையும் ஓசை எழுத்து முதலாம் வைத்து இலக்கணமும் தொய்த்து பழுத்த தமிழ்ப்புறவை பாதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்படியே அவருக்கு பழுத்த தமிழ்ப்புறவை வந்தது. இந்த பாடல் பாடிய பின்னாலே பல பதிகங்களை எல்லாம் பாடினார். அவர் பாடிய நிறைய நூல் இருக்கிறது. அவையெல்லாம் ஒரு திரட்டாக வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய பேரொருளாளர்
அவர் பாடிய அந்த பதிகம் இப்பொழுது விண்ணப்பம் செய்யப்படுகிறது. நம்முடைய பேரரசர்கள் நாமக்கல் வேல்முருகன் அவர்களும் திருப்புறவாசல் தேவ மாதவன் அவர்கள் இருவருமாக இணைந்து அந்த கந்தர் கலிவெண்பா பாடலை விண்ணப்பம் செய்கிறார்கள். திருச்சிற்றம்பலம். முருகன் பெருமான் முகங்கள் போற்றி போற்றி. கண்மளவில் பன்னாள் அமர்ந்தல் கண்ணுக்கு அருளி அறிவுக்கு அறிவாய் அவ் அறிவுக்கு எட்டா பெரியில் செறிந்த நிலை நீங்கி கருணை திருவுருவாய் காசிரிக்கே தோன்றி குருபரன் என்று ஓர் திருப்பே கொண்டு நோக்கால் ஊழ்வினையை போக்கி உடல் 68 நிலம் 7 அத்துவாக்கள் 3 பாழாக ஆணவமான படலம் கிழித்து அறிவில் காணறிய விஞ்ஞான கண்காட்டி போனும் அடிஞானத்தாள் பொருளும் ஆன்மாவும் காட்டி அடியார் குணமுற்றும் காட்டி முடியாது தேக்கும் பரமானந்த செல்லமுதமாகி எங்கும் நீக்கமர என்ற நிலை காட்டி போக்கும் வரவும் நினைக்கும் மறக்கும் பகலும் இரவும் கடந்து உளவாய் மறுவித்து கண்மமலத்தார்க்கு மலர்கண் 3 தாழ் தடையும் வன்மழுவும் மானும் உடன் மார்விடை மேல் பின்னிடத்து பூத்த பவள பொறுப்பு ஒன்று வெள்ளிவற்றில் வாய்த்தனைய தெய்வ வடிவாகி மூத்த கரும மலர்கட்டு அறுத்து கண்ணருள் செய்து உள்ளின்று ஒரு மலர்த்தார்க்கு இன்பம் உதவி பெருகிய 3 அவத்தையும் கலட்டி முத்தருடனே இருத்தியாற்ற வரமுத்தி அடைவித்து தோன்றவரும் யான் எனது என்று அற்ற இடமே திருவடியா ஓடவரானந்தம் முடியாக திருவுருவாய் இச்சை செயல் அறிவு கண்ணா அருளதுவே செந்தை அழறா இருநிலவே சந்நிதியானிக்கும் தனிச்சுடரே எவ்வுயிர்க்கும் பின்னவர் என்ற பெருமானே சுரவம் தோய்ந்த நவரத்தின சுடர்மணியால் செய்த பை கொண்டு வாழ்ந்த கிரணமணி முடியும் தேய்ந்த விரை சுண்டம் 3 நிலை தோன்ற பதித்தனைய சுண்டரம் பூத்த நுழல் கொட்டழகும் இந்த வல்வ மலருண்ட இனம் 12 போத்து ஆங்கே அருள் பொழியும் கண்மலர் ஈராரும் பருவி பலமும் எழுந்து சுடர்வாணித்தால் போல குளவு அமர குழையும் பொன்முருவள் போத்து அடர்ந்த பூங்குமுதச் செவ்வாயும் செல்மவிடாய் நிற்கும் திருமொழியும் பின்மறிதோள் வெல்வகுரல் போற்றி பின் சூரனை கணிந்து எவ்வுயிரும் சிந்தும் திருமுகமும் உயிர்க்கும் ஊழ்வினையை மாற்றி உணவாத பேரின்ப வாழ்வு தரும் செய்ய மலர் முகமும் சூழ்வோர் வலிக்கும் பழமறைகள் பழமரத்து ஆகவங்கள் யாவும் முடிக்கும் கமலமுகமும் அகடா பாசை இருள் துறந்து பைடதில் சோதி விடும் வாசமடகதன மண்டலம் நேசமுடன் போகமுடன் பள்ளிக்கும் புத்தேழி பூங்கொடிக்கும் மோகமளிக்கும் கவதியும் தந்தருளும் தெய்வ முகத்தாமரையோ சொந்தவிழ்ந்த வேதி கடம்பும் உலகும் கூத்தடர்ந்த பார புயசைலம் 12 ஆரமுதம் சேவற்கு உதவும் திருக்கரமும் சூமகளில் மேவ குலைத்து அணைந்த மின்கரமும் போகாத மாறி பொழிந்த வளர்கரமும் பூந்துடையில் சேர அணிந்த திருக்கரம் மார்பகத்தில் வைத்த கரடலம் வாமமருக்கில் கரமும் உய்த்த குரங்கில் முருகரம் மொய்த்த திருளொடி சேவையும் மடி சேர்ந்த தடங்கையும் கருவு சமர் அங்குதம் சேவையும் பேரதிர்கேடகம் சுழற்றும் அங்கை தளமும் கதிர்வாழ் இருக்கும் கரமும் முதிராத கும்பமுடை செவ்வாய் குடியிடையார் வேற்றணிந்த அம்பொன் மணிப்பூன் அவன்மார் உண்மை மொழ்புரி நூலும் கண்டிகையும் கும்பட்டு உடையும் அரைஞானம் கச்சையழகும் சிறுவரையும் நாத கிழலும் நகுவழி பொற்பின்விழியும் பாதத்து அணிந்த வரிபுறமும் சோதி இளம்பருதி 100,000 கோடி போல லம்தருத்தி ஈசவடிவும் உளந்தனில் கண்டு ஆதரில் போர்க்கு ஆளுகிறாய் அன்பர் அகத்தாமரையும் மீதிருக்கும் தெய்வ விளக்கொளி ஓதிய 5 ஓங்காரத்து உள்ளொளிக்கு உள்ளொளியால் 5 ஒளிகளுக்கு நீங்காத பெருவாய் நின்றோனே ஆந்தரிய மந்திரமே சோரியா வான்பதமே மாமுடியா கொந்தமுரு பண்ணமே தொக்காக வந்தனையாள் ஒத்த குமணத்து உருவ ரோமமா வங்கமே சத்தராதுவ வைத்த கலையே அவயமா காட்டும் அத்து பாவி நிலையே வடிவமாய் நின்றோ பரகோடி அண்டம் உருவாகி அங்கம் சராசரமாய் கண்டதத்தி 3 காரணமா
உண்டுபடும் ஆதிக்குலனுக்கு அறிவு அளிப்ப ஐந்தொழிலும் ஏவி தனி நடத்தும் எங்கோவே தேவர் மட்டம் உத்தமாம் வாழ்வே விஞ்ஞானத்தரும் அட்டயோகத்தவனே பரவத்து பருவத்து அகலாத பேரன்பு அடைந்தோர் அகத்துள் புகழாகும் இன்பப் பொருட்கும் வெள்ள பெருக்கால் மீதானம் தேனிக்கும் திருநாடும் பாரிங்கம் எல்லாம் கடந்த இருநிலத்துள் போக்கு வரவு அல்லாது உயர்ந்த கணிதமெனும் துளகில் முதலகத்தில் எங்கும் நிறைந்து ஐந்தெழுத்தை கூறினடா துன்புரகரமும் ஏறுமலம் தோய்ந்து கழித்தோர் துதிக்கையினால் பஞ்சமலம் காய்ந்த சிவஞான கடாக்களிலும் வாய்ந்த சிவபூரணத்துள் ஓரணமாய் போலம் புதுமணராய் நாரகத்துள் கட்டும் நருந்தொடையும் காரணத்துள் ஐந்தொழிலும் போகாது அழிப்புயர்ந்த மானொழியும் வந்த நவநாத மணிமுரசும் சந்தனம் நீக்கமின்றி ஆடி நிலை அசைப்பான் போல் புவனம் நீக்கமின்றி ஆடி நிலை அசைப்பான் போல் புவனம் ஆக்கி அசைத்தருளும் ஆணையோ கவழ்ந்து வீசும் பணுவல் விபுதர் தனித்தனியே பேசும் தசாங்கம் என பெற்றோனே சுதிகள் பூங்க இலை வெற்றி புனைமலர் பூங்கோத இடம் பாங்குறையும் முக்கட்பரஞ்சோதி என்றவருக்கு ஆற்றாத விண்ணோர் முறைக்கு இறங்கி ஐந்து முகத்தோடு அதோ முகமும் தந்து திருமுகங்கள் ஆராகி செந்தடற்கண்ணாரும் ஒரு முகமாய் தீப்பொறி ஆறுவிப்ப திரிபுவனம் எங்கும் பறக்கை மயோர் கண்டு அஞ்சுதழும் பொங்கும் தளர்பிழம்பை புத்தரத்தால் அங்கன் எடுத்தமைத்து வாயுவை கொண்டு ஏறுதிய திரியம்மா கொடுத்தளிப்ப மெல்ல கொடுபோய் அடுத்த ஒரு பூத தலைவர் கொடுபோதி என தீக்கடவுள் சீதர் பகீரதிக்கே சென்றுய்ப்ப ஓதொரு சற்று அன்னவளும் கொண்டமைதற்கு ஆற்றாள் சரவணத்தில் சென்னையில் கொண்டு வைத்த திருவுருவா முன்னர் அருமீன் முளையுண்டு அன்று விளையாடி நறுநீர் முனைக்கணிந்த நாதன் முருமுருவை கட்டியொடும் சென்று அவர்களுக்கு காதலொரு காட்டுதலும் அன்னவள் கட்டு அவ்வுருவம் ஆறினையும் இரண்டு கையால் எடுத்தணைத்து கந்தன் என பேர் புனைந்து மெய்யாரும் ஒன்றாக மேலுவித்து கண் இரண்டு கையால் எடுத்தணைத்து கந்தன் என பேர் புனைந்து மெய்யாரும் ஒன்றாக மேலுவித்து செய்ய முகத்தில் அணைத்து உச்சி மோந்து உழைப்பாடகத்துள் மகிழ்வூத்து அழித்து சகத்தளர்ந்த வெள்ளை விடை மேல் விமலன் கரத்தில் அழித்து உள்ளம் உவப்ப உயர்ந்தோனி இலைமொழி மங்கை சிலம்பின் மணி 9 தோன்றும் துக்கமரவா உயர்ந்தித்து தங்கள் விருப்பாழித்த நவவீரருக்குள் முன்னோர் மறுப்பாயும் தார் வீரவாகு இருப்பேல் உதித்த அங்கன் புவனம் அனைத்தும் அளித்துளவும் செங்கன்கிடாய் அதனை சென்று கொணர்ந்து எங்கோர் விடுக்குறி என்று வைப்ப அதன் மீதவர்ந்து எந்தைக்கும் நடத்தி விளையாடும் நாதா படைப்போன் அகந்தை உரைப்ப மறையாதி எடுத்தென்று உகந்த விரணவத்தின் உண்மை உகந்திலையா சித்தி தொழிலதனை செய்வது எங்கன் என்று உணம் குட்டி சிறையிருத்தும் கோமாடு பட்டரிலும் பொன்னம் கடுக்கை உரிசடையோர் போற்றி செய்ப்ப உன்னம் பிறவும் ஒளிந்தோனே நெடுவே தாரகனும் மாய தடம் கிரியும் தூளாக வீர வடிவே விடுத்தோனே சீரலைவாய் வெள்ளி நிறைவொழிக்கும் செந்தூரில் போய் கருணை வெள்ளம் என தவிசின் வீற்றிருந்து வெள்ளை கையேந்திரனுக்கு அஞ்சல் அளித்து கடல் சூழ் மகேந்திரத்திற்கு இமையோர் வாழ சலேந்திரனாம் சூரனை சோதித்து வருக என்று கடந்தோள் விசய வீரனை தூதாக விடுத்தோனே காரவுணை வானவரை விட்டு வணங்காமையாள் கொடிய தானவர்கள் அப்படையும் சஞ்சரித்து பாடு பகைவன் முதலாய பாலருடன் சிங்கமுகனை வென்று வாகை முடித்தோ சகமுடுத்து வாரிதனில் புதிய மாவாய் கிடந்தனிடும் சூருடலம் இந்த சுடவேலோ ஓரவனம் அங்கம் இருகூறாய் அடல்மயிலும் சேவலுமாய் இங்கவுடன் ஆற்றெழுந்து தோன்றுதலும் அங்கவற்றுள் சீரும் அரவைப்பெரு சித்தரமயில் வாகனமாய் ஏறினடால் துங்கிளையோனே மாறிவர் சேவல் பகையை திரள் சேர் பதாக என
மேவர் தனித்துயர்ந்த மேலோனே மூவர்கள் குறை முடித்து விண்ணம் குடியேற்றிய தேவனே சிறை விடித்து ஆட்கொண்டு அழித்த தேவே போற்றுதும் நாமணியோ செய்வினை வந்தமை நீண்ட பெறா திருநீலகண்டோ பிறந்த பிறவியில் பேணியம் செல்வள் கடலடைவான் இறந்த பிறவி உண்டாகில் இமயவர் போர் நடிகள் இறம்பையில் ஞான சம்பந்தன சிந்தம் 10 கொள்ளார் நிறைந்த உலகில் வானவர் போனோடும் கூடுவரே வெற்றிவேல் முருகனுக்கு ஆலாய போகமே நஞ்சனியும் கண்டனுக்கு அலாய முசைவோ மகனெஞ்சே அரண்நாமம் கேளாயம் கிளை கிடைக்கும் கெடுவடா திருமருளி கோளாய நிற்கும் அவள் கோடிலியம் பெருமானே நம்பனைகள் அடியார்கள் நாம் உடைமாறிந்திருக்கும் கொம்பனையால் மகனே கோடிலியம் பெருமானை வம்பமரம் நல்காளி வன்சம்பந்தம் தமிழ் கொண்டு இன்பவர வல்லார்கள் எய்துவர்கள் ஈசனையே தாரமல் கொன்றையும் சம்பகமாலையும் சாத்தும் இல்லை ஊரக பாதத்து உமை மைந்தனே உலகேலும் பெற்ற சீரவிராமியம் தாதியம் போதும் என் சிந்தையுள்ளே காரமேனி கணபதியே கட்டுரையே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபதியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அந்த என்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலான விராமி கடைகளே ஆத்தாளை எங்கள் அபிராம வெள்ளியை அந்தமெல்லாம் கூத்தாளை மாதுளம் கூடினத்தாளை புவியகங்க தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு விழும் சேதாளை முக்கண்ணியை தொழுவார் ஒரு தீங்கில்லையே ஒரு தீங்கில்லையே ஒரு தீங்கில்லையே வெற்றிவேல் முருகனுக்கு சார்ந்த அந்த பெருமக்களை இறைவனுடைய பேரருள் கருணையினாலே இப்பொழுது திருமண வழிபாட்டிலே வெள்ளி வழிபாட்டு நிறைவு வழிபாடாக நிறையவை அளிக்கின்ற வழிபாடு நடைபெறுகிறது. நெடிய விசும்பொடு கண்ணே போற்றி நீலகடமுடையாய் போற்றி அடியும் முடி மிகடி போற்றி அமர்ந்து அறியாமை நின்றாய் போற்றி கொடியாய் குற்றம் வைத்தாய் போற்றி கோவிலாய் சிந்தை வளராய் போற்றி வழிபாடு மாடிடாதிரை வளர்தது புகழினி முருகப்பெருமானுக்கும் பள்ளிதேவியான அன்றைக்கும் இப்பொழுது திருமண விழாவின் பொருட்டு இப்பொழுது காப்பு அணிவிக்கின்ற வழிபாடு நடைபெறுகிறது. மங்களவாத்தியம். வெற்றிவேல் முருகனுக்கு
மருளாடியார் மாண்புகள் நிலவு எங்கும் நிலவி விடலாம். மங்களம் வழிபாடு செய்யப்பட்டு மங்களமான இருக்கின்ற வழி எழுந்தருடைய பெருமானுக்கு இப்பொழுது திருமணம் விழாவிலே நாயகராக எழுந்தருள் செய்யக்கூடிய கந்தனுக்கும் வெளிதேவையான உடைக்கும் மலர் வழிபாடு செய்யப்பட்டு ஐம்பெரும் புராணங்கள் விண்ணப்பம் செய்து திருவடி விண்ணப்பத்தோடு வழிபாடு நிறைவு செய்ய இருக்கிறது. அனைத்து அன்பர்கள் மக்களும் கந்த சஷ்டி பெருவிழா என்பது கந்தன் கவினாரி என்று தமிழிலே சொல்வார்கள். இந்த கந்தன் கவினாரி விழாவானது எதற்காக நடைபெறுகிறது? முருகப்பெருமான் யாரையாவது கொள்வாரா? அனுபூதி அடியார்கள் அழ்வாய் போற்றி. அவையும் தந்தருள் வாசனா போற்றி. அபிஷேகமாடி அருளிவிடனே போற்றி. அபிராமனான கவிராசனே போற்றி. அமலையின் மகனாம் மகா போற்றி. அம்பிகை மகனா அம்பிகை போற்றி. அயனை சிறை இத்தனையனே போற்றி. மயிலாய் வருகனாய் ஆனாய் போற்றி. அரவணைக்கின்றோன் அருமதுகா போற்றி. அழகனாய் விளக்கும் உலகனே போற்றி. ஆங்காரம் போக்கும் மூக்காரா போற்றி. ஆண்டி கோலத்து பாண்டவா போற்றி. ஆதவற்கு இதழுநாதனே போற்றி. ஆதவர் செல்வனே பேரவா போற்றி. ஆதிக்கை கொண்ட பூலியாய் போற்றி. ஆயிடர் வெடுவெடு பொருளா போற்றி. இகவரம் அருளும் வினையாய் போற்றி. பயனா நங்கரம்பா போற்றி. சிறை வளர்க்கும் நசையோய் போற்றி. இருவருக்கருள் இறைவா போற்றி. இன்றாய் வழியில் சான்றோய் போற்றி. உயிர்களுக்கு உயிர் அளிப்பாய் போற்றி. முடிவளம் அடைத்த உத்தமா போற்றி. எங்கும் ஏதும் ஏந்தலே போற்றி. ஏம வாழ்க்கை ஓய் போற்றி. ஐம்பொழி அடக்குவோருக்கு அருள் புரி போற்றி. முடியாய் ஒன்று ஒருவா போற்றி. ஓமேலும் பொருளாய் ஓங்குவோய் போற்றி. கஞ்சானை சிறையிட்ட மஞ்சானே போற்றி. பலம் குன்ற வேற்றிடு பரவனே போற்றி. செந்தில் நலவை சேவகா போற்றி. ஆவினன் குடி அமர்தல் ஆவலா போற்றி. திருவேணக திகழ்ந்திரு திருவே போற்றி. குன்றோடாடு குமரனே போற்றி. பொன்மலை வந்த முகமா போற்றி. செங்கோட்டு வேடவர் செம்மல் போற்றி. சிவமலை சிறக்கும் சித்தாய் நோய் போற்றி. சென்னிவளை நன்னியுடைய அண்ணலே போற்றி. சித்தம்பலம் இறக்கும் நெற்றவா போற்றி. முத்துக்குமரா வித்தகா போற்றி. பழனிமலை விற்றருள் பண்ணவா போற்றி. கதிராமத்துறை கதிர்வேலா போற்றி. வள்ளிமலை விற்றருள் வல்லரே போற்றி. வள்ளியை வளர்ந்த வததனே போற்றி. எதிர்கல் குன்றத்து உருத்தனே போற்றி. மயிலமலைகளில் மகிழ்வா போற்றி. உத்திரம் பராபரணே போற்றி. அற்புதி வீரர்கள் அண்ணலே போற்றி. இளநகிரிவாள் தத்துவா போற்றி. இராஜமலை புடை வீரனே போற்றி. உள்முண்டத்தருள் புரி கோவே போற்றி. இறப்புடி புடை உடனே போற்றி. கொல்லிமலை உடை செல்வா போற்றி. ஞானமலை ஞானவழியா போற்றி. உன்னிமலை உடை போனகா போற்றி. கொல்லிமலை உடை புகழே போற்றி. தென்சேரி மலைவாழ் சேவகா போற்றி. பொங்கலில் புகழா போற்றி.
கடவுளை தெய்வநாயகா போற்றி கடவுளை அந்த கடவுளையை போற்றி புகழ்மலை புகழ்முதி அணையை போற்றி புதிய மலைவாழ் ஐயா போற்றி கழுத்துமலை உரைத்தல்வா போற்றி தமிழடிக்க முகம் கொண்ட மன்னவா போற்றி பேரின்ப வாழ்வழிக்கும் பெருமுகத்தோய் போற்றி தமிழ் மலை வாங்கும் சிறத்தோய் போற்றி பாசம் நீக்கும் பாமுகத்தோய் போற்றி தேவியருக்கு அருள் தென் முகத்தோய் போற்றி அடியார் கருமுறை முகத்தோய் போற்றி தேவர்க்கு உதவும் திருக்கரத்தாய் போற்றி தெய்வ மகளிர் கருள் சீக்கரத்தாய் போற்றி மாறி பொழியும் மலர்கரத்தாய் போற்றி மாலை ஏற்கும் கரத்தாய் போற்றி மார்பகம் வைத்த ஏகரத்தாய் போற்றி மாமரங்கில் அறமுடைத்தாய் போற்றி உயிர்ந்த புறங்கில் ஒரு கரத்தாய் போற்றி மொய்த்த சிறுதொடி கையாய் போற்றி மணி சேர்ந்த மாண்பு கரத்தாய் போற்றி அம்சம் சேர்ந்த அருந்தையாய் போற்றி கேடகம் சுழற்றும் செங்கையாய் போற்றி கதிரொளி விளங்கும் கரத்தாய் போற்றி அச்சிரப்படை போல் விச்சகா போற்றி கலப்பை இருந்து பலத்தாய் போற்றி வேட்கை கொண்ட விமலா போற்றி மூடிக்கொடியேந்து மூடியாய் போற்றி தோமரம் ஏந்தும் தோவாய் போற்றி வீர கருணாதா போற்றி கட்சியப்பட்டருள் கடவுளே போற்றி உமரகுருவர கருள் குருவே போற்றி அருணகிரிக்கருள் தருணா போற்றி போற்றி பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் சிறுமுலகடிமலர் பூங்குழல் போற்றி முத்தலில் ஒளித்தோள் போற்றி கரும்புருவச் சிலை போற்றி கவுனியருக்கு வாழ்ந்து வந்த கணசம் போற்றி இரும்பு மனம் குடைத்தென்னை எடுத்தாண்ட அங்கேற்கண்ணி எம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுரம் சிவமடிகள் போற்றி போற்றி வள்ளியம்மை மலரடிகள் போற்றி போற்றி இளையாணி அம்மை மலரடிகள் எழுந்தருடைய முருகப்பெருமானுடைய திருச்செவிக்கு ஐம்பெரும் புராணம் முதலாவதாக தேவாரம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. எனதுரு நோய் தொடரினோ நகரல் தொடுதெடுதே கடல் தனில் அமுதோடு கலந்ததை மிடரில் அடக்கிய வேதியனே நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாடுமாறு ஈவலொன்றமக்கில்லையே அதுவோ உணரில் அருள் ஆவடே துறை அரணே. திருவாசகம் முன்னம் செய்யப்படுகிறது. நித்தமனாள நிரம்ப அழகிய சித்தத்தை இருப்பரா அன்னே என்னும் சித்தத்தை இருப்பவர் தென்ன பெருந்தோரை அத்தரானந்தரா அன்னே என்னும் திருவிசை கற்பகக்கணியை கருணை மாக்கருணை மற்றவரையா மாணிக்க மலையை மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றையும் சிவனை திருவேணி விழலை வித்திருந்த உற்சவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. பல்லாண்டு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. வளகணம் பத்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின்றை மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அண்ணனை மணவார் உமையோம கரம் குறித்து பின்னை பிறவி அழுக்க நெறிதந்த வித்தற்கு பல்லாண்டு குருதுமே. உலகலாம் உணர்ந்து உலகு அறியவன் நிலபுலாவிய நீர்மணி வேரியன் அழகில் புரோவியன் அம்பலத்து ஆடுவார் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்செவிக்கு திருப்புகை விண்ணப்பம் செய்யப்படுகிறது. வேதவத்திலே குலத்தில் மேவி நிற்கும் அபிராம வேதவத்திலே குலத்தில் மேவி நிற்கும் அபிராம வேடு வச்சு பாதபத்மம் நீரு செச்சை முடி தோய ஆதரித்து வேலை முக்க ஆதிரட்டி புயலேய ஆதரத்தோடு ஆதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே ஆமுற்ற வீரபத்ரகாரி வெட்க மகுடாமா தாசமுட்ட வீசிவிட்ட சாதர்பதி வயோரை ஓடுவித்தனாத கட்ட ஓடுவி
ஓதுவித்த முனிநாத ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாளே ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாளே ஆதரத்தோடாதரிக்க அன புத்தி புகழ்வாயே. அம்மையுடைய திருச்செடிக்கு அம்பிராணி அந்தாதி செய்யப்படுகிறது. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உம்மளத்தால் எழுதாம் அறையில் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே. மெய்கண்ட சாத்திரம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. மலனோந்தான் சேரல் கொட்டா மலம் கழி அன்பரோடு மறி மாடரையம் அணிந்தவர்களிடம் ஆலயம் தாழும் அரண்யன கொடுமே. உலக பொதுமைய திருக்குறள் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. அகல முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு தனக்கு ஓமை இல்லாம் தாய் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றலறிது அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. பெருமானுடைய பேரருள் கருணையினாலே அற்புதமாக இன்றைக்கு நமக்கு ஐயாவினுடைய திருக்குறளிலே நாம் ஒரு அற்புதமான ஒரு பாடலை இன்று நாம் பெருமானுடைய திருச்செவிக்கு ஒன்றும் செய்யறது. சிவேல் புகழ்ந்து என்னை பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. இன்னும் என்ன சோதனையா முருகா என்று கவி பாடினாலும் உங்கள் மனம் இறங்கவில்லை. அன்னையும் அறியவில்லை. அன்னையும் அறியவில்லை. தந்தையோ நினைப்பதில்லை. அன்னையும் அறியவில்லை. தந்தையோ நினைப்பதில்லை. பாவியோ பார்ப்பதில்லை. மாமனோ கேட்பதில்லை. என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. இன்றும் என்ன சோதனையா முருகா முருகா. அச்சர லட்சம் தந்த அண்ணல் போஜராஜனில்லை. அச்சர லட்சம் தந்த அண்ணல் போஜராஜனில்லை. பக்ஷுடனே அடைந்து பரிசளிக்க யாரும் இல்லை. இக்கணத்தில் நீரினைத்தான் முருகா. இக்கணத்தில் நீ நினைத்தால் எனக்கோர் குறையும் இல்லை. இக்கணத்தில் நீ நினைத்தால் எனக்கோர் குறையும் இல்லை. அலட்சியமோ உனக்கு உன்னை நான் விடுவதில்லை. அலட்சியமோ உனக்கு உன்னை நான் விடுவதில்லை. எந்த கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. இன்னும் என்ன சோதனையா முருகா முருகா. சிவேல் முருகனுக்கு பெருமானுடைய திருவடிக்கு ஒரு திருவடி விண்ணப்பம் வை. உன்னை ஒழிய ஒருவரையான் நம்புகிறேன். பின்னை ஒழிய ஒருவரையான் பின்சுகிறேன். பன்னிருகை கோலப்பா வானோர் கொடியவனை தீர்த்தருளும் கேளப்பா செந்தில் வாழ்வே என்ற எங்களது ஆற்றுப்படையின் வாக்கிற்கிணங்க இளாமிள்ள பெருமானி தங்களது பேரருள் கருணையினாலே அற்புதமான இந்த நல்ல மாலை பொழுதிலே தங்களுடைய திருவருள் கருணையினால் இந்த திருவிழா விழாவினை நடாத்தி இருக்கின்றோம். இல்லாமிள்ள முருகப் பெருமானி தமிழால் எல்லாரையும் வாழ வைக்கும் கடவுள் என்றெல்லாம் எங்களுடைய அருளாளர் பெருமக்கள் போற்றுகின்ற வகையிலே எங்களுடைய அறிவுக்கு எட்டியவாறு
அருட்குருநாதருடைய தலைமையில் எல்லாம் உள்ள முருகப்பெருமான் இந்த வழிபாட்டினை செய்திருக்கிறோம். இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பர் பெருமக்களுக்கும் இந்த வழிபாடு இங்கே நடக்க வேண்டும் என்று எண்ணிய இந்த இடத்தாருக்கும் திருமண மண்டபத்தினருக்கும் எல்லா விதமான 14 வகையான செல்வங்களும் நலன்களும் கிடைக்க தாங்கள் அருள் செய்திட வேண்டுமாயும் அவரவர் செய்கின்ற தொழில் விவசாயம் வாணிபம் நன்முறையாக நடைபெறவும் எல்லாம் உள்ள பெருமானே இவ்விடத்திலே நடைபெறக்கூடிய அன்பர்களுடைய திருமண வாழ்க்கை எவ்வித குறைபாடுகளும் இல்லாமல் நன்முறையாக இந்த இடத்திலே இருந்து வாழ்க்கை தொடர்ந்த ஒரு அற்புதமான நிலையை தந்து அருள் புரிந்திட வேண்டுமாய் தங்களுடைய பொன்னார் திருவடிக்கு மலரிட்டு வழிபாடு செய்கின்றோம். நாளில் செய்யும் வினைதான் மனதில் கேட்ட நண்பர்கள் கண்டவரும் கண்டவர் மனைவியும் அவையர்களுக்கு தாய் பெயரோடு அவர்கள் முன்னிலையில் அற்புதமான விழாவாக நடைபெற தாங்கள் நலம் செய்திட வேண்டுமாய் நாங்கள் முதற்பெருமானி அருவமும் உலகமும் ஆகிய அனாதியாய் பலவாயிருந்து உயிர்களெல்லாம் பிய்யும் பொருள் அருள் செய்யக்கூடிய கந்த கடவுளே அனைத்து அன்பர் பெருமக்களும் நன்முறையாக வண்டியிலே நல்லவண்ணம் வாழவும் நாங்கள் அனைவரும் நன்முறையாக வாழ வேண்டி நாட்டினுடைய எல்லைப் பகுதியிலே காவல் தொழில் புரிகிற அத்துணை அன்பர் பெருமக்களும் அவரும் குடும்பத்தினரும் எவ்வித குறைபாடுகளும் இல்லாமல் நன்முறையாக வாழவும் குழந்தை இல்லாத பெருமக்களுக்கு விரைவாக ஞான குழந்தை செல்வங்கள் கிடைக்கும் வண்ணமாக அருள் செய்திட வேண்டுமாயும் இல்லாமல் பெருமானி தாங்களே குருவாக வந்து அருட்குருநாதராக இருந்து அருள் செய்த உபதேச மந்திரங்களையும் ஜபமாலைகளையும் தினந்தோறும் அதை இடைவிடாமல் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பினையும் தோத்திய மொழிகளையும் சாத்திர மொழிகளையும் ஆசிரியர் விருதனாரிடத்திலே இருந்து பாடம் கேட்கக்கூடிய அறிவையும் எங்களுக்கு தந்து அருள் புரிந்திட வேண்டுமாயும் தீக்கை எடுத்த அத்துணை அன்பர் பெருமக்களும் எவ்வித குறைபாடுகளும் இல்லாமல் சதி வழிபாட்டினை செய்யக்கூடிய அறிவை சூழலையும் தந்து அருள் செய்திட வேண்டுமாய் தங்களுடைய பொன்னார் திருவடிக்கு மலருக்கு வழிபாடு செய்யும் போற்றிவோம் நமசிவாய். விடை கொடுத்தல் விண்ணப்பம். இறங்கி இது இது புரியா தெய்வமே திருப்போரூர் தனி முதலே நீதி அழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நாயேன் திருநாயேன் நாயேன் உழைக்கின்றவாறு நீ பேசு. கதிர்ந்து உருகில்லா பிழையும் நின்னங்கழுத்தை சொல்லா பிழையும் புதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சியே நம்பலே. மங்களை செய்யலாம். Thank you.
அன்புடன் சார்ந்த உழவார பணி தொண்டர்களுக்கும் திருப்பூர் மோகனவரன் சித்தவை சார்ந்த நண்பர்கள் மக்களும் நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு. இங்கே நமக்கு வழிகாட்டி ஐயா மோகனவரன் ஐயா அவர்களை வணங்கக்கூடிய வாய்ப்பு, முருகப்பெருமானை வணங்கக்கூடிய வாய்ப்பும், இங்கே மேடையில் வைத்திருக்கக்கூடிய பெரியவர்கள் நமக்கு கொடுத்த கொடை. ஆகவே இந்த நிகழ்வினை நடத்த ஐயா அவர்களிடம் ஒப்புதல் கேட்கும்போது தாராளமா பண்ணிக்குமா நான் வந்து பண்ணித்தரோம் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. ஐயா முடியகம் ஐயா அவர்களையும் அரியனோடு கூட இருந்து எல்லா செயல்களிலும் ஒத்துழைக்கக்கூடிய ஐயா சிவலோகம் திருமணம் மாதவூர் அடிகள் ஐயா அவர்களையும் இங்கே நாங்க போன்ல தான் கேட்டோம், எங்களுக்கு இந்த மாதிரி இந்த நாளை சொற்பொழி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐசிஎஃப் சார்ந்த ரமேஷ் ஐயா அவர்களையும் இன்னும் ஏனைய அந்த பெருமக்களை இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற பெருமக்களை வருக வருக என வரவேற்று நல்ல ஒரு நிகழ்வை அன்போடு இருந்து நடத்தி தர வேண்டுமாய் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக சென்னை தர்மமிகு சென்னை சிவலோக திருமணத்தின் அதிபர் எளிமையான அன்புநாதர் தவத்திரு மாதவூர் அடிகள் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிவாய் உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாருதர அருதேத்திகள் மழலை மூடவு அதிலும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் அருமே அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் அருமே. எல்லாம் அல்ல உண்ணாமலை தாயாராகிய அண்ணாமலை நாதராக வழிபாடுகின்ற பார்வதி பரமேஸ்வருடைய திருவருள் கருணையும் நம் சொந்த கடவுளாம் கந்த கடவுள் இன்றைக்கு திருமண கோலத்தோடு வள்ளி தெய்வயானவர் காட்சி தருகின்ற ஒருவருக்கு கருணையுமாக ஒரு சேர நிறைந்த நல்ல இந்த இனிய விழாவிலே முப்பெரும் விழாவாக மலர்ந்திருக்கின்ற இந்த அற்புதமான தருணம். முதல்கள் தேவாலயத்தின் பெருமையை காட்டிலும் உடவாளத்தின் பெருமையை திருவேழு விடுதலைகளின் பெருமான் உணர்த்திய வாசியில்லாத காசு நல்கிய அற்புதமான நிகழ்வாக காலை தொடங்கி அன்பர்கள் எல்லாம் அருள்தரும் மாலாகீஸ்வர பெருமானுடைய சன்னிதானத்திலே உடவாரம் செய்து அந்த சிவ புண்ணியத்தின் தொடர்ச்சியாக விழா மண்டபத்திலே இங்கே குரு பூசை வழிபாடாக இந்த நிகழ்வை பல காலம் முன்னின்று நடத்தி கொடுத்த பெருமகனார் திரு மோகனவீர் ஐயா அவர்களுக்கு குரு வழிபாடு செய்கின்ற முகமாகவும் அதோடு இணைந்த அகிலமெல்லாம் எங்கெல்லாம் முருகப்பெருமானுடைய ஆலயம் வழிபாடு நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் திருக்கல்யாண வைபவம் என்கின்ற அற்புதமான திருநாளாம் இந்நாளை நம்மையும் பெருமான் இங்கே ஒருங்கே சேர வைத்த ஒரு இனிய தருணத்தை
அருட்குருநாதர் போற்றுதலுக்குரிய ஐயா அவர்களுடைய திருக்கடைகளின் பார்வையோடு நாம் எல்லாம் இன்றைக்கு அருள் பெற்றோம். சைவ சித்தாந்த நெறியில நல்ல ஞான ஒளியை பரப்பி வருகின்ற திரு ரமேஷ் ஐயா அவர்கள் உடலிருந்து நமக்கு மேலும் அதை பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த முப்பெரும் விழாவினுடைய தன்மையாக உடவாளத்தின் பெருமையை அப்பர் பெருமானுடைய திருவாக்கோடு பாடுவதால் வேறு ஏது இந்த அடியாரத்தின் கூட்டத்தில் அடியே செய்ய முடியும் என்று கருதி திருநாவுக்கரசருடைய திரு அங்க மாலையே இந்நாளில் திருமண வைபவத்தில் எல்லோருக்குள்ளும் இருந்த பெருமான் தேடி தேடாத தேவன் நம்முள்ளே தேடி கண்டுகொள்ளுகின்ற வண்ணம் அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து திருச்சிற்றம்பலம். தலையேறி வணங்க கலைமாலை கலை கடையாளே பரிதேறும் தலைவனை தலையேறி வணங்காய் தலையே நீ வணங்காய் கண்டாண்டோ கடல் நஞ்சுட கண்ணனை எழுந்தோள் வீசித்தின்றாலும் பிராந்தரை கண்காண்களோ செய்திகள் தேர்ந்தோ சிவன் எம்மிரை செம்பவள எரி போல் வேறி பிராந்தியம் எப்போதும் செவிகள் தேர்ந்தோ மூக்கே நீ முரலாய் முருகான் உரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளரை மூக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் மறையாரை குறிபோர்த்து வேய்வாழ் காட்டர தாழ்த்தினான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீரையாய் நிலை புல்சடை நிம்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளரை நெஞ்சே நீரையாய் கைகால் ஊட்டினொழி கோயில் பலம் வந்து ஊக்கையாலட்டி போற்றிய நாதற்கு வாழ்க்கையால் பயனில் கால்களால் பயனில் கரை கண்ட முறை கோயில் கோல கோபுர கோலரணம் சூட கால்களால் பயனில் உச்சாரியாருடனோ உயிர் கொண்டு பொழுது உச்சார துறை உதன நமக்கு உச்சார் யாருடனோ இருமாந்திருப்பன் கொலோ ஈசன் பல்கண தென்னப்பட்டு சிறுமாறேந்தித்த சேவடிக்கு சென்றங்கு இருமாந்திருப்பன் கொலோ தேடி கண்டு கொண்டே திருவானோடு நாங்களும் தேடி தேடோடா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டே அறிவியல் அணிசேவல்ய பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் தயமாவுகனை செல்வி சாடும் கனியானை சரோதரனே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா 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 பாவா முருகா வடிவேல் அழகா முருகா வடிவேல் அழகா பாவா முருகா வடிவேல் அழகா முருகா வடிவேல் அழகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வெற்றி வேல் கொடுத்து
சிவநாமத்தினாலும் ஐமுக சிவன்தான் வந்தனை காக்க என்று சொன்ன ஸ்ரீமத் பாம்பன் சுவாமியுடைய அருள்வாக்கின்படி அஞ்சு முகம் தோன்றும் இடமெல்லாம் ஆறு முகம் தோன்றும் என்கின்ற முருகநாமத்தினாலும் இந்த சபை என்றென்றைக்கும் நிறைந்து தொடர்ந்து தங்கள் உடவார பணியும் குரு பூசை வழிபாடு இது போன்ற விழாக்களையும் சிறப்போடு நடத்துவதற்கு எல்லாம் வல்ல திருவருள் என்றைக்கும் துணை செய்ய வேண்டும் என்று பெருமானுடைய திருவடிகளை பணிந்து வேண்டி நம்மை உள்ளன்போடு இங்கு அழைத்த தன்னார் தமிழ் தொண்டர் எங்கள் அன்பிற்கு இனிய திரு சிவபேரின்ப ஜோதி ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பை உரித்தாக்கி தொடர்ந்து ஞான அருள்குருநாதருடைய அருள்மொழிகளை நாம் கேட்டு இன்புற காத்திருப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே அமைகிறேன். அந்த எந்த உயிர் காணாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு அருள்குருநாதர் சோமசுந்தரநாயகர் திருவடிகள் போற்றி போற்றி அருள்குருநாதர் மறைமலை அடிகள் மலரடிகள் போற்றி போற்றி அருள்குருநாதர் அழகடிகள் அடிகள் போற்றி போற்றி அருள்குருநாதர் ஆடல் செய்தார் திருவடிகள் போற்றி போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி உடலில் இழந்து குருமணி போற்றி. எல்லா உலகங்களையும் தானே படைக்கும் காக்கும் மறைக்கும் ஒடுக்கியும் அல்லவல்ல கண்முதல் பெருமானுடைய பெருந்தவத்தை நிறைந்து உருகி நிறைந்து வழிபட்டு அருமையான இந்த இடத்தில் தாய் திருமண மண்டபங்கிற இந்த இடத்தை இந்த முப்பெரும் விழா செம்மை நலம் சேர்க்கும் மும்மை விழாவை நடத்துவதற்கு மனமூந்து அளித்த இந்த இடத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தையும் பாராட்டையும் முதற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடம் கொடுக்கலன்னா இவ்வளவு பேர் இதை வந்து நம்ம வழிபாட்டு முடியாது. ஆனால் அவரை பாராட்டி வாழ்ந்தது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நமக்கெல்லாம் கந்த கடவுள் சொந்த கடவுள். ஏன்னா தமிழ் இருந்தாலே முருகன் சொல்வார்கள், முருகன் இருந்தாலே அழகு இருந்தார்கள். இப்படிப்பட்ட அந்த முருகப் பெருமானுடைய திருக்கல்யாணம் சொல்லப்படுகிற அந்த தெய்வீக திருமண விழாவை நாம் இன்றைக்கு காலமளந்த மேன்மை தமிழில் தெய்வ ஒன்றில் தமிழ் திருமுறை மந்திரங்களை ஓடி செய்து அந்த வழிபாட்டை நிறைவு செய்திருக்கிறோம். இந்த விழாவை ஒட்டி 3 விதமான விழாக்களை செய்ய வேண்டும் என்று முப்பெரும் விழா என்று அமைந்திருக்கிறார்கள். திருநாவுக்கரசர் உழவார பணி, அப்புறம் அவர் குருநாதர் மோகனவேலையா அவருடைய நிகழ்வு, குருபூஜை நிகழ்வு, அதை தொடர்ந்து இந்த சக்தியை ஒட்டி வருகிற இந்த திருமணத்திற்கு 3 நிகழ்வுகளை சிறப்பாக அமைந்திருக்கிறார்கள். உழவார பணி என்பது சிறந்த பணியாக போற்றப்படுகிறது. நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் உழவார படையாளி என்றே போற்றப்படுகிறது. நம்முடைய தஞ்சை மாவட்டங்களில் போனீங்கன்னா அந்த கலைஞருக்கு ஒரு புரிய வச்சிருப்பாங்க, அந்த உழவாரம் நினைவு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த உழவார படையை கையில் இருந்து கொண்டு நான் செல்லுகிற இடமெல்லாம் அந்த கோவிலுக்கெல்லாம் உழவாரம் செய்தவர். கையில் உழவாரம் வாயில் தேவாரம் என்று நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டை பெறுவார்கள். அந்த உழவார பணியை இன்றைக்கு பல அன்பர்கள் செய்வது போல நம்முடைய பேரின்ப ஜோதி ஐயா அவர்களும் அவருடைய குழுவோடு சேர்ந்து மாதந்தோறும் இந்த உழவாரத்தை செய்கிறார்கள். அதிகம் போற்றத்தக்கது. இந்த உழவார பணி என்பது எல்லாம் செடிகளை கிளைவிட்டிருக்கிற செடிகளை எல்லாம் தூய்மைப்படுத்துவது, கிடந்து கிடைக்கிறதெல்லாம் செழுமைப்படுத்தி தான் இருந்தது. ஆனால் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அது மட்டும் கிடைக்கல. இந்த உழவார பணினா அவர் தூய்மைப்படுத்த பணி தான் பண்ணார். ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம், கோயிலுக்கு போனா அங்க திருநீரை கொடுக்கறவங்க அளவா கொடுக்கணும். திருநீர் எவ்வளவு கொடுக்கணும்னு ஒரு விதி இருக்கு. ஆனா அவங்களும் சரியா கொடுக்கறது இல்லை. அதை வேற போடுங்க, கொடுக்கிற முறை வேற எல்லாம் எடுத்து போடுவாங்க. நாம வாங்குற அந்த திருநீரை அப்படியே அண்ணாத்து நெத்தில பூசிக்கணும். நாம இடது கையில கொட்டி ஒரு விரலால் அப்படி வச்சுக்கிட்டு அப்படி கீழே குடிச்சு பார்த்து வச்சுக்கிட்டு அப்படியே தூண்ல கட்டிட்டு போடுவோம். அதாவது கருங்கல் தூணெல்லாம் வெண்மை தூணாக மாறிவிட்டது. உழவாரப்படி செய்யக்கூடிய அன்பர்கள் அந்த வெண்மை தூணை மறுபடியும் கருங்கல் தூணா மாற்ற வேண்டிய ஒரு பெரிய பணி அவங்களுக்கு இருக்கு. அப்படியெல்லாம் நாம கோயில போய் இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. அனுசீதமே சொல்வார், எல்லாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. திருநீரை கையில வாங்கி அப்படியே நெத்தில அண்ணாந்து வச்சுக்கணும். இதுக்காக அதிகமா கொடுத்துட்டா ஒரு தாழ்த்தம் படிச்சு வீட்டுக்கு எடுத்துக்கோ, வீட்டுல குழந்தைக்கு மனைவிக்கெல்லாம் கொடுக்கணும். அது அப்படியே கட்டிட்டு போறதில்லை. கட்டிட்டு போற பொருளாக அந்த உணர்வு நமக்கு வரல. அதனாலதான் அப்படிலாம் பண்றோம். அதனால இந்த உழவாரப்படி செய்கிற அன்பர்கள் அங்க இருக்கிற புல் பூண்டுகளை சரிப்படுத்த மட்டுமல்லாமல் இப்படி அந்த
வெந்நீர் ஊற்றிருக்கிற எல்லாம் தூய்மைப்படுத்துகிற பணி பெரிய வேலையா இருக்கும். அதனால சில கோயில் என்ன பண்றாங்கன்னா அந்த தூண்டு இருக்கிறதெல்லாம் ஒரு துணி சுத்தி இருக்கிறாங்க. நாம என்ன பண்றோம், ரொம்ப வசதியா போட்டு வழக்கேற்றிட்டு அதில் சொட்டிட்டு போறோம். எவ்வளவு இழித்தல் எல்லாம் இருக்கிற பாருங்க. வழக்கு ஏற்றோம்னா அதுக்கு முறையா வழக்கேற்றி அதை சிறப்பா பண்ணணும். அதுக்கு நாம கையில துணி எடுத்துருப்போம். நாம கையில துடைக்கிறதுக்கு கையில துணி எடுத்துருப்போம். அங்க இருக்கிற தூண்ல எதுவும் படக்கூடாது துணி இருந்துச்சு அதை துடைச்சிட்டு போகணும். ஆனா இதெல்லாம் நாம பண்றதுனால பல கோயில்கள்ல தூண்ல எல்லாம் எண்ணெய் கவரி நம்ம தேவையானதெல்லாம் எண்ணெயை பூசி வச்சு நமக்கு எண்ணெய்கள்லாம் எண்ணெய் விளக்கத்துக்கு நீங்க தான் அப்படியே தவிர்த்து கையில பண்றதா அந்த மொழி போயிடும். இது எல்லாம் பண்றதுனால அதையெல்லாம் தூய்மைப்படுத்துகிற பணி இன்னைக்கு உழவாரப்பணி செய்கிற அன்பர்கள் செய்கிறாங்க. இது மாதிரிலாம் செய்யாம ஆவுசியாசன் பெருமாள் செய்த உழவாரப்பணி மட்டும் செய்கிற அளவுக்கு நாம கோயிலை தூய்மையாக எல்லோரும் வைத்துக் கொள்ள வேண்டும். எங்க பார்த்தாலும் உழவாரப்பணி குழு இருக்கிறது நாம என்னோட செய்யணும். அதனால உழவாரப்பணி என்பது முக்கியம்தான். ஆனா அந்த உழவாரப்பணி இல்லாமலேயே இந்த கோயில் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் கொண்டு வர வேண்டும். உழவாரம் என்பது புல் பூண்டுகளை செதுக்கி செம்மைப்படுத்தும் தான். நாம நடந்து போற இடத்துல சாமியை வளமா வர போது புல் பூண்டு வெளியிலாயிருந்தா அது செம்மைப்படுத்துவதற்காக தான் அதை செய்திருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம், இப்ப கட்டெல்லாம் போடுறோம், குப்பையெல்லாம் போடுறது, அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே கோயிலே போட்டு வரும். இதெல்லாம் போடக்கூடாது. அதெல்லாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால உழவாரப்பணி செய்யறது அதையெல்லாம் சேர்த்து செய்கிறார்கள். அது ஒரு வகையில சிறப்பு இருந்தாலும் கூட நாம அந்த மாதிரி அந்த அனுசீலனை என்று சொல்லக்கூடிய நிலையில அந்த தூய்மைக்கு மாறான பணிகளை ஒருபோதும் கோயில் போது செய்கிறார். இது ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி செய்கிற இடங்கள் எல்லாம் சேர்த்து அதெல்லாம் தூய்மைப்படுத்தி அந்த மூர்த்திகள் எல்லாம் கல் திருமைகள் எல்லாம் ரொம்ப அடைந்து கிடக்கும். அதையெல்லாம் நல்ல மாவு செய்தெல்லாம் போட்டு நல்லா சேர்த்து அதை தூய்மைப்படுத்துகிற பணி. 50 திருமேனியாக இருந்தால் அதை தூய்மைப்படுத்துகிற பணி எல்லாம் செய்கிறார்கள். அதெல்லாம் ரொம்ப பாராட்டத்தக்கது. அதுல வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள்லாம் அதில் கலந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே இருக்கிற நண்பர்களோடு வாய்ப்பு நண்பர்கள் கலந்து கொண்டு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட சிறந்த உழவார பணி நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் சொன்ன அந்த பணியை நாம் தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற நிலையிலே இவர்கள் திருநாவுக்கரசர் உழவார பணியை அமைத்து அந்த அமைப்பின் மூலமாக சிறப்பாக செய்கிறார்கள். அதுக்கப்புறம் குருநாதரை அவர் வாழ்கிற காலத்துல ரொம்ப போற்றி பாதுகாக்க வேண்டும். அதுக்கப்புறம் அவர் திருவடி அடைந்த பின்னாலே அவரை நினைத்து போற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதனால குரு வழிபாடு என்றும் அவர்களுக்கெல்லாம் ஆற்றுப்படுத்திய இந்த மோகன்வேல் ஐயாவுடைய குருபூஜை விழாவையும் சிறப்பாக ஆண்டுதோறும் நடத்துகிறார்கள். அந்த வகையில அந்த 2 விழாக்கள். மூன்றாவதாக முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைக்கிற அருமையான நிகழ்ச்சி செய்து இந்த 3 விழாக்களையும் சிறப்பாக செய்து வருகிறார்கள். முருகப்பெருமான் சூரபதுமனை அழித்தார் என்று சொல்வார்கள். ஒரு காலம் சூரகத்தில் வதப்பட்டார் அப்படின்னு சொல்லி அந்த 6 நாள் கழித்து 7வது நாள் இந்த வழிபாடு செய்கிற ஒரு நிகழ்ச்சி தமிழகத்தில் இருக்கிற எல்லா முருகன் கோயில் நடக்கும். ஒருபோது சாமி அழிக்க மாட்டார். ஒருபோதும் சாமி அழிக்க மாட்டார். அழிக்கிறவர் கடவுள் இல்லை, அருள் செய்கிறவர் தான் கடவுள். முருகன் பெருமாள் சூரபதுமனை ஆணவத்துக்கு உருவமாக இருந்தவர். நம்முடைய மெய்கண்டார் வரலாறு தெரியும். மெய்கண்டார் அவர் யார் மூலமா பிறந்தார்னா அவங்க அப்பா அம்மா தான் அவங்களுக்கு காரணம். ஆனால் அவர் பிறப்பதற்கு முன்னாலே அவங்க குழந்தை பார்க்க வேண்டும் என்று அவங்களுடைய குலகுருவாக விளங்கிய அருணந்தி சிவத்துல போய் கேட்டுக் கொடுக்கிறார்கள். இந்த மாதிரி குழந்தை தேவையில்லை, நீங்க ஏதாவது உபாயம் சொல்லுங்க, ஒரு துணை ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க கேட்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் நாம இப்பெல்லாம் என்ன பண்றோம், ஏதாவது நமக்கு வேணும்னா உடனே ஜோதிடர் போய் பார்த்தோம். ஆனா அப்போ இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம சைவர்கள் அப்படி போவதில்லை. ஆனா அவர் என்ன பண்ணார், அந்த கால முறைப்படி திருமுறை எடுத்தார், இறைவனை வேண்டினார், கைது சாத்தினார். ஏழையா பிரிவினையும் பிள்ளையினோடு உள்ள நிறைவு ஆயலவே வரம் பெறுவர் ஐயூர வேண்டாவும் வேயலனோடு உமைவங்கன் வெண்காட்டு முப்புடனில் தொய்வினையார் அவதன்மை தோயாவம் தீவினையே என்று சொல்லி பதிகம் வந்தது. ஒரு சொன்னார், நீங்க திருவெண்காடு போங்க, அங்க இருக்கிற 3 குளம் சூரியன் சந்திரன் மத்தியில் இந்த 3 குளத்தை பின்னாடுங்க, வெண்காட்டுநாதரை வணங்குங்கள், உங்களுக்கு நல்ல வேறு குழந்தை பேர் கிடைக்கும் சொன்னார்கள். குருநாதர் சொன்னதை அப்படியே ஒரு ஆணையாக எடுத்துக்கொண்டு அவங்க நெய்கண்டாருடைய தந்தையார் தாயாரும் அங்கு சென்றார்கள், இறைவரை வழிபட்டார்கள். அவர் சொன்ன மாதிரி முக்குளத்தில் வழிபட்டார்கள். இன்றைக்கு அந்த 3 குளம் இருக்கிறது. அதுக்கப்புறம் அவர் தோன்றினார். அப்புறம் அவர் பிறந்தார். அந்த வெண்காட்டுநாதர் பெயரை தான் வெண்காடன்னு பெயர் வைத்தார்கள். அதுக்கப்புறம் அவருக்கு சுவேதவன் இருந்து வடமொழி பேர், அந்த வெண்காடனுக்கு சுவேதவன் சொல்வார் விட்டார்கள். அப்புறம் அவர்
இந்த அருள்நிலை வந்த பின்னாலே அவருக்கு அந்த மெய்கண்டார் உண்மையை கண்டதுனால மெய்கண்டார் என்று பெயர் வந்தது. அவர் யாரால பிறந்தார், பிறப்பதற்கு காரணமாக இருந்த அப்பா அம்மா வந்தாலும் அதுக்கு உபாயம் காரியம் அவருக்கு பரிகாரம் சொன்னவர் குலகுருவாக விளங்கிய அவருக்கு இவர் நல்லா வளர்ந்த பின்னாலே இவர் நிறைய சைவ சித்தாந்தங்கள் சொல்லி கொடுத்தார். ஒரு நாள் அப்போ எல்லாரும் சொல்றாங்க, குழந்தை சொல்லுது, எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. இவர் ஒரு நாள் போனார். நம்ம சொல்லி அந்த உணர்வோடு சொல்லி வழிபாட்டினால பிறந்த குழந்தை இது என்ன சொல்லிட போகுதுன்னு நினைச்சு அங்க போனார். அங்க போய் பார்த்தா அந்த குழந்தை ஆணவ மலத்தை பத்தி சொல்லிக் கொண்டு அந்த குழந்தை மற்ற நண்பர்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொண்டு அப்போ அந்த குழந்தையை பார்த்து எந்த குழந்தை பிறப்பதற்கு காரணமாக இருந்தாரோ அந்த பெருமான் அந்த அவர் பெரியவர் ஆணவம்னா என்னன்னு கேட்டார். அது ஆணவம்னா நீங்க தான், ஆணவத்தினுடைய வடிவம் கேட்டா நீங்க தான் காட்டு. அப்பொழுதுதான் உணர்ந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு சீடரான அப்படி ஆணவமே வடிவமாக இருந்தவர் சூரபத்மன். அவன் ரொம்ப சொல்லப்பட்டான் தேவர்களுக்கெல்லாம். அதனால எல்லோரும் முருகன் போய் முறையிட்டார்கள். அவருக்கு சாதாரண வரம் கேட்டார். சூரபத்மன் சாதாரண வரம் கேட்டார். சாதாரண வரம் யாருக்கும் தர முடியாது. அது இறைவனே இருந்தாலும் சாதாரண வரம் கொடுக்க முடியாது. அதனால அவர் சொன்னார், அப்படியெல்லாம் செய்ய முடியாதுப்பா, உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி. அப்ப பெண் வயிற்றின் மூலமா பிறக்கிறவங்க யாரும் என்ன ஒரு பெண்ணிடத்துல கரு உருவாகி பிறக்கிற குழந்தையா வருகிறவங்க யாராலும் என்ன சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அம்மா இல்லைன்னா பெண் இல்லைன்னா குழந்தை பிறக்க. அதனால பெண் மூலமாக பிறக்கிறவங்க யாரா இருந்தாலும் என்ன சொல்லக்கூடாதுன்னு வரம் கேட்டா பெருமானும் கொடுத்தார். ஆனா அவருக்கு தெரியாது, பின்னால பெண்ணே இல்லாத ஒரு குழந்தை பிறகு தெரியாது. அதனால கேட்டதை கொடுத்துட்டார். அப்படி கேட்ட பின்னால அந்த ஆணவமே அதிகமாக விளங்கியதுனால அவர் கேட்டதை கொடுத்த பிற்பாடு ரொம்ப ஆணவம் தலைக்கு ஏறி போய் தேவர்களை எல்லாம் துன்பப்படுத்தினார். எல்லாரும் முறையிட்டார்கள். அதற்காக தோற்றுவிக்கப்பட்டவர் தான் நம்முடைய முருகப் பெருமான். 5 முகத்தோடு அதுவமுகம் சேர்ந்து திருமுருகர் ஆளாகி சென்றவர்க்கு நாடும் மறுபெருமானுக்கு போய் 6 உயிர்ப்பேர். முருகப்பெருமானுடைய தோற்றத்துக்கு முன்னாலே 5 முகம் கொண்ட பெருமான் சதாசிவ மூர்த்தியாக இருக்கிறார். அவருக்கு 5 முகங்கள் இயல்பாக இருக்கும். சிவபெருமானுக்கு 5 முகம் இயல்பாக இருக்கும். எல்லோருக்கும் தெரியும். ஈசானம், தற்பூர்ணம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று 5 முகங்கள். எப்போதாவது ஒரு முகம் வெளிப்படும், அது அதோமுகம். அதோமுக தரிசனம் திருமந்திரத்தில் ஒரு பதிவு. அந்த அதோமுகம் என்பது கீழ்நோக்கி முகம், ஈசானம் என்பது மேல்நோக்கி முகம். 4 திசைகளுக்கு 4 முகம் இருக்கிறது. ஈசானம், தற்பூர்ணம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். இந்த அதோமுகம் என்பது கீழ்நோக்கி இருக்கிற முகம். இந்த 6 முகமும் ஒன்றா சேர்ந்து 6 பொறி வந்தது. அந்த 6 பொறிகளும் எங்கெங்கோ போய் கடைசியில சரவண பொய்கள் சேர்ந்து குழந்தையா வந்தது. அந்த குழந்தை பெண் வயிற்றுல பிறகல, பார்வதியினுடைய வயிற்றுல உருவாகல. அவர் என்ன வர கேட்டான் சூரபத்மன், பெண்மை மூலமாக பிறப்ப யாராலும் என்னால கொல்லக்கூடாது, எனக்கு காது வரக்கூடாது சொன்னார். அதே மாதிரி பெருமாள் கொடுத்தார். இந்த குழந்தை அந்த மாதிரி பெண் வயிற்றுல பிறக்கல. அது பெருமானுடைய நெற்றிக்கண்ணில வந்து 6 பொறிகளாக வந்தது. 6 முகத்திலிருந்து. அப்படி 6 முகத்திலிருந்து வந்த அந்த பெருமான் அவரை வதம் செய்தார், அவரை அழித்தார் சொல்வார்கள். முருகப் பெருமான் அவரை அழிக்கவில்லை. அவரை 2 குடும்பமாக மாற்றி வேலும் மயிலுமாக தன்னிடத்திலேயே வைத்துக் கொண்டார். ஆணவம் அழிந்த பின்னாலே இறைவன் உயிர்களை தன் திருவடியில வைத்துக் கொள்வார். அதுபோல அவர் ஒரு மயிலாக மாற்றி திருவடி கீழையும் சேவலாக மாற்றி கை கொடியாக வைத்துக் கொண்ட பெருமைக்குரியவர் நம்முடைய கந்த பெருமான். அப்படிப்பட்ட அவருடைய சக்தி விழா கழித்த மறுநாள் 7ஆம் நாள் அப்படி முருகப் பெருமானுக்கு திருக்கல்யாணம் செய்து வழிபாடு செய்வது நம்முடைய மரபு. அது கோயில்கள் மட்டும்தான் செய்வார்கள். இப்படி தனிப்பட்ட அமைப்புகளிலேயும் இப்படியெல்லாம் உருவங்களை 50 திருநெல்களை வைத்து முருகப் பெருமானை எழுந்ததை செய்து நல்ல வேள்வி வழிபாடெல்லாம் செய்து இந்த வழிபாட்டை செய்யலாம். அப்படி செய்கின்ற வகையில 3 விழாக்களாக சிறப்பாக நடத்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டை வாழ்க்கையும் அன்போடு சொல்லிக் கொள்கிறேன். பேசுகிற போது என்னுடைய இணைப்புரை சொல்லுகிற போது திருப்பதவாசல் மாதவன் அவர்கள் தமிழ் வழிபாட்டை எங்கும் பரப்பிக் கொண்டிருக்கிற என்று என்னை அறிமுகப்படுத்தினார். சொல்லுகிற போது ஒருங்கிணைந்து சொல்லுகிற போது தமிழ் வழிபாட நான் தான் சொல்றேன் இல்லை, பகாலமா தமிழர் நடந்துகின்றது. இடைக்காலத்தில் நம்முடைய நாட்டில் ஏற்பட்ட பல்வேறு விதமான சமய அரசியல் தாக்கங்களால நம்முடைய வழிபாடெல்லாம் வேறு மொழிக்கு மாறி போனது.
அப்படி மாறிய நிலையிலே தான் நாம் அதை வேடப்படுத்தி இருக்கிறோம். அதை வேடப்படுத்தியது யாருன்னு சொன்னால் முனைத்தர், கொள்கை வீரர், மும்மொழி புலமை நிறைந்த மனிதர் தெய்வம் போன்ற மறைமுறை அடிகளாக அவர்கள் அதை வேடப்படுத்தினார். அவர் காலத்துக்கு முன்னால அதிகமா இல்லை. அவர் காலத்துலதான் அவர் தமிழ் வழிபாட்டை தூக்கி பிடிக்க வேண்டும், வீடப்பும் அதை புதுப்பிக்க வேண்டும் என்று கருதி அவர்கள் தான் இதை ஒப்ப ஊற்றமாக சொல்லி அதை வளர்த்தெடுத்தார்கள். அவர் வாழ்கிற காலத்திலேயே அவர் பல்லாவர மாளிகையில் குடியேறிய போது அந்த வழிபாட்டை தமிழிலே செய்தார். அந்த பின்னாலே சில ஆண்டுகள், சில மாதங்கள் கழித்து பல்லாவர மாளிகையில் அம்பலவான பெருமானையும் அம்மை சிவகாமியையும் மணிவாசக பெருமானையும் ஐம்பொருந்திகளை விருந்தவரை செய்து அவரே முன்னின்று அவரே திருவாசக வேள்வி செய்து கடங்கொண்டருவோர் தாமரை பொன்முடிதமே குடங்கொண்டு அடியார் குடிநீர் சுமந்து ஆட்ட படங்கொண்டருவோர் பாப்பரை ஆத்த பரமனாக இருக்கிற பெருமான் அந்த பல்லாவரம் மாளிகையில் அம்பலவான பெருமானாக அம்மை சிவகாமியாக மணிவாசகராக எழுந்தருளை செய்து வணங்கி வந்தார். நாளும் அவர் வழிபாடு செய்து வந்தார். இதுதான் முதல் தமிழ் வழிபாட்டை மீளப்படுத்திய நாள். என்னுடைய நிறைவு சரியாக இருக்குமானால் 1/5/1911. இன்றைக்கு ஏறக்குறைய 112 ஆண்டுகள் ஆகிறது. ஆனாலும் தமிழ்நாட்டில் தமிழ் வழிபாடு எந்த அளவுக்கு பெரிய சொன்னால் பெரிய கேள்விக்குறிதான். பரவலாக செய்யப்படுகிறது சொன்னால் ஒன்றுகொள்ளலாமே தவிர முழுமையாக இன்னும் செய்யப்படவில்லை. இந்த முழுமைத்தன்மை வருவதுதான் நமக்கெல்லாம் உயர்வு தருகிற நாள் என்பதை நாம் கைக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நல்ல நாளில் இந்த நாள் முருகப்பெருமானை தமிழ் கடவுள் சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் நடந்த நாளில் நாம் எல்லோரும் நம்முடைய வழிபாட்டு முறைகளில் தமிழை கைக்கொள்ள வேண்டும். தமிழாலே நாம் வழிபாட்டை செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வியல் சடங்குகளாக வருகிற குழந்தை பிறந்ததில் இருந்து அந்த குழந்தைக்கு தீர்த்து கழிக்கிற நிகழ்ச்சி என்று முதல்ல ஒரு குழந்தைக்கு செய்வார்கள். அதுதான் அந்த குழந்தையினுடைய முதல் வழிபாடு. அப்பொழுதே பெயர் சூட்டுவார்கள். பெயர் சூட்டி தொட்டில் இடுவார்கள். அப்பொழுதே பெயர் சூட்டுவார்கள். இதெல்லாம் தமிழ வழிபாடு செய்து அப்படியே அந்த குழந்தை வளர்கிற போது குறுக்கு முடிவெடுத்தல் என்று முதலாக மொட்டையடிக்கிற நிகழ்ச்சி நடைபெறும். அதை கூட தமிழில வழிபாடு செய்து கொள்ளலாம். அப்படியே அந்த குழந்தையை வளர்ந்த பின்னாலே 5 வயது ஆகிற போது அதை பள்ளியில சேர்ப்பார்கள். எழுத்து பேரு என்று பெயர். அப்படியே அந்த குழந்தை பெண் குழந்தையாக இருக்குமானால் 10-12 வயதில் நன்மை அடைதல் சமையலில் சொல்வார்கள். நன்மை அடைதல் என்று அதற்கு ஒரு அருமையான தமிழ் சொல்லுகிறார். அப்படி நன்மை அடைகின்ற நிகழ்ச்சி பூப்படைதல் சொல்வார்கள். அந்த நிகழ்ச்சி அப்படியே வளர்ந்து வருகிற போது ஒரு 20 - 25 வயதுக்குள்ளாக ஒரு ஆண்மகனுக்கு நல்ல பெண்மனை பார்த்து திருமணம் செய்து வைக்கிற வெள்ளி விழா என்கிற நிகழ்ச்சி. அதனை தொடர்ந்து அவர்கள் 50 ஆண்டு காலம் வாழ்கிற போது 50வது ஆண்டு நிறைவிலே பொன் விழா, 60 மணி விழா, 70 பவள விழா, 80 முத்து விழா, 90 வயது விழா, 100 நூற்றாண்டு விழா, அதற்கு மேலும் 100 மேல் விழா, 1, 2 என்ற விழாக்கள் என்றும் அந்த குழந்தைகள் திருமணம் நடந்த பின்னாலே அது கரு உருவாகிற போது மணிவயிறு வாய்ந்த மந்திர விழா என்றும் வாழ்க்கையிலே பிறப்பதிலிருந்து வாழுகிற காலம் வரையிலும் வாழ்வு முடிந்த பின்னாலும் செய்கிற ஆண்டு நினைவேந்தல் வழிபாடு போன்ற வழிபாடுகள் ஆகிய அனைத்தையும் கோவில் வழிபாடு குடமுழுக்கு போன்றவற்றையும் நம்முடைய தாய்மொழியாக தமிழிலே செய்து கொள்வது நமக்கு இருக்கிற தனி உரிமை. இதை யாரும் தலையிட முடியாது, தலையிட அனுமதிக்க கூடாது. என்னுடைய கடவுளை, என்னுடைய வழிபாட்டை, என்னுடைய திருமணத்தை என் மொழியில் செய்து கொள்வது எனக்கு இருக்கிற தனி உரிமை என்ற நிலையை நாம் கைக்கொள்ள வேண்டும். இதுல நீதிமன்றங்களோ மதசார்பத்தை சொல்லிக் கொள்ளுகிற மத்திய மாநில அரசுகளோ ஒருபோதும் தலையிடக்கூடாது, தலையிட நாம் அனுமதிக்க கூடாது. என்னுடைய கடவுளை என் மொழியில் வைப்பது எனக்கு இருக்கிற உரிமை, அது என்னுடைய உரிமை. அதுல யாரும் தலையிடக்கூடாது. இந்த மொழியில் தான் பேருந்து யாரும் சொல்ல முடியாது. நீதிமன்றம் அப்படி சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அந்த உறுதிப்பாட்டை நாம் கொள்ள வேண்டும். அவரவர் மொழியை அவரவர் தான் காப்பாற்ற வேண்டும். கடவுளுக்கு ஒரு மொழி தெரியும் சொல்லக்கூடாது. கடவுளுடைய அருளாலேதான் எல்லா மொழியும் இந்த நாட்டில் தோன்றின. இந்த கடவுளால் தான் எல்லாமே உண்டாக்கிது. அந்த மொழியும் அப்படித்தான். அப்படிப்பட்ட அந்த கடவுளுக்கு எல்லா மொழியும் தெரியும். அந்த மொழி பெருமானை எல்லா மொழியாலும் ஏற்றி தொழுதார்கள் என்று ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். அவர் வாழ்ந்த காலத்துல நல்லம் என்கிற தளத்திலே பதிகம் பாடினார். எல்லா மொழியாலும் ஏற்றி தொழுதார்கள் என்று பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கடவுளை என்னுடைய மொழியில் வழிபடுவோம் என்கிற உறுதிப்பாட்டை
தமிழ் கடவுள் முருகன் சொல்லப்படுகிற அந்த கடவுளினுடைய திருமண நிகழ்வை மிகச்சிறப்பாக தமிழை செய்திருக்கிற இந்த நல்ல நாளில் எல்லாம் வருகிறந்திருக்கிற நீங்கள் இதுபோல உங்கள் வீட்டு நிகழ்வுகளை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் வழிபாடு குடமுழுக்குகளை நம்முடைய தாய்மொழியாக தமிழிலே செய்து கொள்ள முன்வருவோம் என்கிற உறுதியை நீங்கள் இன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அருமையான இந்த செம்பை நலம் சேர்க்கும் உண்மை விழாவில் வெளியேறும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பிய பேரறிஞர் உள்ளிட்ட அத்துணை அன்பர்களுக்கும் என்னுடைய பாராட்டை வாழ்த்தையும் சொல்லி எனக்கு முன்னாலே அருமையான வெண்கல குறைவில் நம்ம நாவுக்கரசர் பெருமானுடைய திருவங்க மாலையை அருமையாக பாடி சிறப்பித்து வாழ்த்து செய்து வாழ்த்து சொன்ன நம்முடைய வாதவூர் அணிகள் ஐயா அவர்களுக்கும் எனக்கு பின்னாலே அருமையான உரையாற்ற இருக்கிற நம்முடைய ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டை வாழ்த்தையும் சொல்லி அனைவரையும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி உழவாரப்பணி வாழ்க குருபூசை நிகழ்வுகள் வாழ்க இதுபோல ஆண்டுதோறும் முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்கின்ற நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். சொல்வதற்காக உரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய திரு ரமேஷ் ஐயா அவர்களை வணங்கி வரவேற்று சிறப்பு சொற்பொழிவு ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாடுடைய சிவனே போற்றி சேதம்பத்துரை எந்தாய் போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி ஆடல் மதுரை அரசே போற்றி செந்தில் மன்றில் ஆடி போற்றி ஆரூர வந்த அரசே போற்றி குன்றின் செல்வ போற்றி காவாய் கனகத்திரனே போற்றி திருப்படியும் தங்கையும் திலம்பும் திலம்பூர்வர் ஒரு கடம்பும் கடம்புயமாறியன் மறுபடி வானவரங்களானும் மலர்கங்கள் ஒரு வடிவாய் என் உள்ளம் குளிர் குதிமண்டமே ஒரு வடிவாய் வந்து என் உள்ளம் குளிர் குதிமண்டமே யாம்போதிய கல்வியும் எம்மறிவும் ஆமேதரமேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் பூமேல் மயல் போய் பூமேல் மயல் போய் அறமே புணர்வீர் நாமேல் நடவீர் நாமேல் நடவீர் சக்கரவர்த்தி தவராச யோகியினும் விட்டு திரும்புகள் ஒரு தேவனால் திருமண கருணைகள் போட்டு போட்டு எல்லாம் அல்ல அம்மையப்பருடைய வற்றாத பெருங்கருணையினால் திருவருளால் குருவருளால் இந்த கந்த கவினாறு நிறைவு நன்னாளிலே அற்புதமான ஒரு வழிபாடு. அந்த வழிபாடு ஒவ்வொரு விழாவாக இங்கே நம்முடைய திருநாவுக்கரசு புழவாரப்படை நண்பர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதில் இருக்கக்கூடிய நம்முடைய அருப்பூர்நாதர் உயகம் ஐயா அவர்கள், அவருடனே இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய வாதவூர் அடிகள் ஐயா அவர்கள் எளிமையின் அழகு இருவரும் என்றால் எளிமைப்பாடு என்க அவர்கள் எத்தனை தூரம் எளிமையாக இருக்கின்றார்கள். சைவத்தினுடைய மாண்பே எளிமை என்பதை எடுத்துக்காட்டாக